Hallelujah. Oh, yes. Hallelujah. Jesus. Hallelujah. Hallelujah. அப்படியே ஆக கடவுது ஆண்டவரே, அப்படியே ஆக கடவுது. இயேசுவின் மூலம் எங்களுடைய துதிகளை ஏறெடுப்பீராக. ஆமென். அமருங்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மீண்டும் இந்த இரண்டாவது நாளிலே தேவனுடைய வார்த்தைகளை கேட்பதற்கு ஆவலோடு வந்திருக்கிற உங்களை வாழ்த்துகிறேன். நான் ஒரே ஒரு சின்ன சாட்சியை மாத்திரம் சொல்லுகிறேன். ஒருவேளை இதிலே ஒரு சிலருக்கு இந்த சாட்சியினுடைய சில செய்திகளில் நீங்கள் கேட்டிருக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. இந்த பட்டணத்தில் இருந்து ஆரம்ப நாட்களிலே பாஸ்டர் டிடி வின்சென்ட் சபையிலே தீவிரமாக ஓடிக்கொண்டிருந்த ஒரு ரோமன் கத்தோலிக்க வாலிபனாகிய பிரபாகர் என்பவர் எங்களுடைய ஊழியத்திலே வந்து சேர்ந்தார். இன்றைக்கும் அவருடைய குடும்பத்திலே ஒருவர் ஃபாதராக இருக்கிறார், ஒரு சிஸ்டர் நன்னாக இருக்கிறார். தீவிர ரோமன் கத்தோலிக்க குடும்பத்தை சேர்ந்த அவர் ஆண்டவருடைய வார்த்தையினாலே தொடப்பட்டு பாஸ்டர் டிடி வின்சென்ட் மூலமாக எங்களோடு கூட சேர்ந்து பணி செய்வதற்கு அனுப்பப்பட்டார். அப்பொழுது அவர் சீக்கிரத்திலே ஹிந்தி படித்து விட்டார். ஆகையினால தனியாக ஊழியம் செய்வதற்கு மிகவும் ஒரு மோசமான பகுதி என்றும், இரண்டு இந்துக்களுக்கும் முஸ்லிம்களுக்கும் அடிக்கடி போராட்டம் வருகிற ஒரு பகுதி என்றும் சொல்லப்படுகிற சஸ்ராம் என்கிற பட்டணத்தில் அவரை நாங்கள் ஊழியத்துக்கு வைத்திருந்தோம். இந்த சாட்சியை நான் மறுக்கவே மாட்டேன். ஜெபம் என்ன செய்யும் என்பதை நான் சொல்வதற்காக இந்த சாட்சியை தெரியாதவர்களுக்காக சொல்கிறேன். அவர் சும்மாவே இருக்க மாட்டார். அவர் நல்லா ஜெபிக்கக்கூடிய மனிதன், வேதத்தை கரைத்து குடிக்க வேண்டும் என்று வாஞ்சிக்கிறவர். அவரை நாங்கள் பைபிள் டிக்ஷனரி என்று தான் கூப்பிடுவோம். எந்த வசனத்தை கேட்டாலும் உடனே சொல்ற அளவுக்கு எந்த நேரம் வேதத்தை படித்துக் கொண்டே இருப்பார், ஜெபித்துக் கொண்டிருப்பார். அந்த ஓட்டத்தின் இப்பொழுது அவர் போபாலிலே ஊழியம் செய்து கொண்டு வருகிறார். ஒருவேளை தனியாக அவர் இருந்தாலும் ஜெம்ஸோடைய அந்த காரியத்திலே ஈடுபாடு கொண்டு இருக்கிறார். அவர் அந்த சஸ்ராம் என்கிற பகுதியிலே திடீரென்று இந்துக்களுக்கும் முஸ்லிம்களுக்கும் போராட்டம் வந்துவிட்ட அந்த நேரத்தில் இதை அறியாமல் இன்னொரு ரோமன் கத்தோலிக்க குடும்பம் அங்கே இருந்தார்கள். அவருடைய வீட்டிலே போய் அவர்களை ஆண்டவருடைய ரட்சிப்புக்குள் வழி நடத்துவதற்கு ஒரு மத்தியான நேரம் 2 மணிக்கு சாப்பிட்டு விட்டு கிளம்பி போய்விட்டார். அவர் வீட்டிலே போய் அவர்களோடு கூட பேசிவிட்டு அவர் ஜெபித்து, அவர்கள் வீடு இப்படி இருக்கும், முன்னாலே கொஞ்சம் இடம் இருக்கும், அதற்கு பிறகு ஒரு வாசல் இருக்கும். அவர்களிடத்தில் விடை பெற்று கொண்டு அவர் சில அடிகளை எடுத்து அந்த வாசல் இடத்திலே வந்த உடனே ஒரு பெரிய கை குண்டு அவருடைய வாசலிலேயே எங்கே கால் வைத்தாரோ அந்த இடத்திலே வந்து வெடித்தது. ஆனால் அதற்கு 2 செகண்டுக்கு முன்னதாக ஒரு 7 விரல் கொண்ட ஒரு கை அவரை ஓங்கி தள்ளிவிட்டதினால் அந்த இடத்திலிருந்து 10 அடி பின்னாலே வந்து விழுந்தார். நீங்கள் பிரபாகருடைய நம்பர் நான் தருகிறேன், கேட்டு பாருங்கள். அது ஆச்சரியமாக இருக்கும். நான் சொல்லுகிற சில பெயர்கள் எனக்கு திருச்சியில பழக்கப்பட்ட சில பெயர்கள் என்கிறதுனால இதை நான் தெரியாதவர்களுக்காக சொல்லுகிறேன். ஜெபம், கூடி ஜெபிக்கிற ஜெபம் என்ன செய்யும் என்பதை நான் உங்களுக்கு சொல்லுவதற்காக நான் இதை சொல்லுகிறேன். இவருக்கு ஒன்றும் விளங்கவில்லை. என்னடா திடீர்னு ஒரு கை தோன்றிச்சு, அதுல 7 விரல் இருந்தது, அது என்ன தள்ளிவிட்டது என்று சொல்லி அந்த குண்டு வெடித்த அந்த நேரத்திலிருந்து அவர் காயம்படாமல் தப்பிக்கொண்டார். அவரை வீட்டுக்காரர்கள் அந்த ராத்திரியிலே வெளியே போக விடவில்லை. கலவரம் பெரிதாகிவிட்டது அந்த பட்டணத்தில். ஆகினால 144 தடை சட்டம் போடப்பட்டது. நடந்ததை சொல்கிறேன். இப்பொழுது இவருக்கு விளங்கவில்லை. ஆகையினால அவருக்காக ஜெபிக்கிற சில சகோதரிகள் உண்டு. அதுல பாஸ்டர் டிடி வின்சென்ட் அவர்கள் மறைந்து விட்டார்கள். அவருடைய சகோதரி ராணி என்று ஒரு சிஸ்டர் உண்டு. அந்த ராணி சிஸ்டருக்கு 2 மணிக்கு முன்னதாக ஒரு பெரிய பாரம் வந்திருக்கிறது.
திடீரென்று தம்பி பிரபாகருக்காக ஜெபிக்க வேண்டும் என்று. ஆகையினாலே அந்த நேரத்தில் அவர்களால் முடிந்த அவர்கள் 6 பேரை சீக்கிரமா கூப்பிட்டு அவர்கள் கூடி, இங்க இருக்கிற அந்த பாலக்காடு தான் அந்த இடம் தானே, ஆமா, அங்கேதான் வீட்டிலேயே 7 பேரும் சேர்ந்து அவர்களோடு கூட சேர்ந்து நன்றாக 4 மணி வரைக்கும் ஜெபித்திருக்கிறார்கள். இந்த காரியம் நடந்தது கிட்டத்தட்ட 3:30 மணிக்கு. அவர்கள் என்ன செய்தார்கள் இவர்களுக்கு தெரியாது, இந்த நாட்களில் இருக்க மாதிரி போன் இல்லை. ஆகையினால அவர் அங்கிருந்து எழுதினார், கர்த்தரனை அதிசயமாய் காப்பாற்றினார், ஆனால் எனக்கு ஒண்ணு விளங்கல, ஒரு கை வந்து என்னை தள்ளி விட்டுச்சு, அந்த கையை மட்டும்தான் நான் பார்த்தேன், அதுக்கு 7 விரல் இருந்தது அப்படி சொன்னா. இங்க இருந்து இவங்க லெட்டர் எழுதினாங்க, அந்த 2 லெட்டரும் கிராஸ் ஆச்சு. தம்பி, இந்த நாள்ல தேவன் எங்களை பாரப்படுத்தினா உனக்கா ரொம்ப ஜெபம் பண்ணணும்னு சொல்லி ஏதாவது நடந்ததாடா அப்படின்னு இவங்க கேட்டு எழுதின லெட்டர். 2 லெட்டரும் கிராஸ் ஆகும்போதுதான் தெரிஞ்சது 7 சகோதரிகளுடைய ஜெபம் ஒரு ஊழியக்காரனை அழிவில் நின்று காப்பாற்றிட்டு. ரொட்டீனா ஜபிக்கிற நாள்லயும் ஜபிக்கல, அந்த சகோதரியுடைய இருதயத்துல பாரத்தை போட்ட ஆண்டவர் அவர்களை கூடி வர செய்து அதனுடைய கிரியையை பக்கத்திலேயே காட்டினதை நாங்கள் அனுபவித்தவர்கள். இன்றைக்கு அவர் ஊழியம் செய்யறாரு, உயிரோடு இருக்கிறாருன்னா அதற்கு காரணம் அந்த 7 பேரும் அந்த நேரத்தில் 2:30 மணியில இருந்து 4 மணி வரைக்கும் ஜெபித்து 3:30 மணிக்கு நடந்த ஆபத்தை முன்னதாகவே பார்த்து பக்கத்தில் உங்க கையை பிடிச்சுங்க, நம்ம கூடி ஜெபித்தா கோடி நன்மைகள். சொல்லுங்க, கூடி ஜெபித்தா கோடி நன்மைகள் கோடியிலையும் தேசத்தின் கோடியிலையும் நடக்கும். அல்லேலூயா. நம்புறவங்க மாத்திரம் அப்படிப்பட்ட ஜெபத்தை ஆடிக்காருக்கும் பாடிக்காருக்கும் ஜெபம் பண்ண சொல்லல. அப்படிப்பட்ட ஜெபம் பண்றத தேவன் கேட்டு உடனடியா வித்தியாசமா கிரியை செய்கிறத நம்புறவங்க மாத்திரம் ஒரு பெரிய அல்லேலூயா சொல்லலாமா? சத்தம் பத்தலையே. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அதை ஆமோதிக்கிறதற்காக நன்றி. செயல்படுத்தி பாருங்கள், தேவன் என்ன செய்வார் என்று தெரியும், தேவனால் என்ன செய்ய முடியும் என்று தெரியும். நேற்றைய தினத்திலே சகோதரன் மரியோஸ் உங்கள் மத்தியிலே 3 பேர் பார்த்த தரிசனத்தை குறித்து இந்த தரிசன பெருவிழாவிலே சொன்னதை நான் கொஞ்சம் அதோடு கூட சேர்த்து சில காரியங்களை சொன்னதை 2 நிமிடத்தில் ஞாபகப்படுத்தி விட்டு தொடர்ச்சியான காரியங்களை உங்களோடு கூட பேச விரும்புகிறேன். அவர் முதலாவது சவுலாகிய பவுலை ஆண்டவர் சந்தித்த விதத்தை சொல்லி அவனுக்கு கொடுத்த தரிசனத்திற்கு காரணம் என்ன என்பதை சொல்லி ஆண்டவருக்கு சாட்சியாக நாம் இருப்பதற்கு தேவன் தரிசனம் தருகிறார் என்று சொன்னார். நான் அதை சேர்த்து கொஞ்சம் சொன்னேன். அப்படிப்பட்ட தேவனை அறிகிற, தேவனால் சாட்சியாக நிறுத்தப்படுகிற எந்த மனிதனும் மனுஷியும் அவர்கள் எடுக்கிற தீர்மானம் எனக்கு லாபமாய் இருந்தவர்களின் நஷ்டம் என்று எண்ணுகிறேன் என்கிற ஒரு ஆழமான அர்ப்பணிப்பை, உள்ளே உள்ள மாற்றத்தை வெளியே காட்டுவான் என்று நான் நேற்றைய தினத்தில் சொன்னேன். இரண்டாவதாக அவர் ஆபகூக்கினுடைய புஸ்தகத்தை எடுத்து தன்னுடைய ஜனத்தினுடைய பாவ நிலையையும் தாறுமான வாழ்க்கையையும் பார்த்து எரிச்சலடைந்த ஆபகூக் புலம்புகிற ஒரு காரியத்தில் தேவன் அவரை ஒரு இடத்திலே நிறுத்தி கொடுத்த தரிசனத்தை அவர் நமக்கு காண்பித்தார். அவன் தன்னுடைய காவலிலே தரித்து நின்றான் என்றும், அது காவல் அறை என்றால் காவல் கோபுரம் என்றும் அவர் உங்களுக்கு விளங்க பண்ணி அதிலே நின்று அவருக்கு ஒரு தரிசனம் கிடைக்கிறது என்று சொன்னார். அதாவது ஜனத்தை எச்சரி, ஏனென்றால் வரப்போகிற கல்தேயர்கள் அழிக்கப் போகிறார்கள், அவருடைய நாட்டை அழிக்கப் போகிறார்கள், அவருடைய காரியங்களை சிதைக்கப் போகிறார்கள், அது கொடூரமான கடுமையான ஜனம் என்பதை நீ அவர்களுக்கு சொல்வதற்காக எச்சரிப்பின் சத்தத்தை கொடுப்பதற்குத்தான், வரப்போகிற அழிவை குறித்து ஜனங்கள் அறிய வேண்டும் என்று சொல்லித்தான் ஆண்டவர் தரிசனம் தருகிறார் என்று சொன்னதை நான் இன்னும் கொஞ்சமாக முன்னாலே சென்று அப்படிப்பட்ட தரிசனம் உடையவன் எப்படிப்பட்ட நிலைக்கு மாறுகிறான், ஆனந்த களிப்போடு பாடுகிறான் என்று சொல்லி, அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும், திராட்சை செடியில் கனியற்று போனாலும், மாட்டு மந்தையிலே முதலற்று போனாலும் நான் கர்த்தருக்குள் மகிழ்கிறேன் என்கிற ஒரு பெரிய ஆழமான சந்தோஷத்தினால் நிறைகிறான். அவன் தான் தரிசனம் பெற்றவன் என்பதை நேற்றைய தினத்திலே நாங்கள் உங்களுக்கு சொன்னோம்.
மூன்றாவதாக அவர் எப்பொழுது எல்லாரும் பேசுகிற ஏசாயா தீர்க்கதரிசியின் அந்த தரிசனத்தை பார்த்து பரிசுத்தத்துக்கு நேராக ஆண்டவர் வழி நடத்துகிறதை வாழ்ந்து காட்ட வேண்டும் என்று அவர் உங்களுக்கு சொல்லி தன்னை பூரணமாக சம்பூர்ணமாக தேவ கரத்தில் விட்டுவிட்ட ஒரு மனிதனை குறித்து பேசினார். அவருடைய வாழ்க்கையோடு கூட இணைத்து பேசினார். அதற்கு ஈடாக நான் அதை இன்னும் கொஞ்சம் சொல்லி பரிசுத்த தேவனை இந்த தேசத்திலே பரிசுத்தராக காண்பிப்பதற்கு நீங்களும் நானும் அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்பது மாத்திரமல்ல, நம்முடைய குடும்பமும் ஒரு அடையாளமாக அற்புதமாக மாற்றப்பட வேண்டிய அவசியத்தை நேற்றைய தினத்திலே தரிசனம் என்ன செய்யும் என்பதை குறித்து நேற்றைய தினத்திலே நாம் தியானித்தோம். இது தரிசன பெருவிழாவாக இருக்கிறபடியினால் அந்த தரிசனத்தை, சரியான தரிசனத்தை, வேதம் காண்பிக்கிற தரிசனத்தை நான் உங்களுக்கு மறுபடியும் இந்த நாளிலும் கொஞ்சம் வித்தியாசமான கோணத்திலே காண்பித்துக் கொடுக்க விரும்புகிறேன். என்னை கேட்பீர்கள் என்றால் நான் தைரியமாக ஒன்றை சொல்ல முடியும். ஒன்று தேவ தரிசனம், இரண்டாவது தேவன் தரும் தரிசனம். இந்த ரெண்டு காரியங்களையும் அடிப்படையாக கொண்டு இன்றைக்கும் நாளைக்கும் நாளை மறுநாளும் நான் உங்களோடு கூட பேசும்படியாக தேவன் என்னோடு கூட இடைப்பட்டார். கொஞ்சம் கருகலாக காரியங்கள் இருந்தாலும் நான் சொல்லுகிறதற்கு தெளிவான வார்த்தைகளை நீங்கள் கேட்டு அதற்கு கீழ்ப்படியும்படியாக ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வார் என்று நம்புகிறேன். நன்றாய் கவனியுங்கள். நீங்களும் நானும் இருக்கிற நாட்கள், இனி வருகிற காலங்கள் மிகவும் பொல்லாதவைகள் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. கடைசி நாட்களிலே கொடிய காலங்கள் வரும் என்றுதான் வேதம் நமக்கு 2000 ஆண்டுகளுக்கு முன்னதாகவே இந்த கடைசி நாட்களிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற உங்களுக்கும் எனக்கும் ஒரு பயங்கர ஒரு எச்சரிப்பின் சத்தத்தை கொடுப்பதை 2 தீமோத்தேயு 3வது அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து 5வது வசனம் வரை வாசிக்கிறோம். அதை நான் வாசிக்க போகவில்லை. அங்கே பவுல் எழுதுகிற அந்த வசனங்களை நீங்க பார்த்தால் எல்லாமே it depends on a person's character. ஜனங்கள் எப்படி இருப்பார்கள் என்பதைத்தான் கொடிய காலங்கள் என்று பவுல் வர்ணிக்கதை பார்க்கலாம். நன்றி அறியாதவர்களாக, தங்களுக்கே புகழ் பாடுகிறவர்களாக, தகப்பனுக்கோ தாய்க்கோ கீழ்ப்படிய கூடாத பிள்ளைகளை உடையவர்களாக சமுதாயம் மாறிவிட்டும் என்று அவருடைய உள்ளான மனநலை, மனப்பாங்கு எல்லாவற்றையும் வேலிவேசமாக 2000 வருடங்களுக்கு முன்னதாக பவுல் சொல்கிறார். ஆண்டவராக இயேசுவும் கடைசி காலத்தின் அடையாளங்களையும் நமக்கு சொல்லும் போது பெரிய பெரிய காரியங்களை சொன்னதை, அவ்வப்போது நடந்து கொண்டிருக்கிறதை, அதை தினந்தோறும் நடக்கிறதை பார்க்கிறோம். இந்த வருஷத்தின் முதல் வாரத்திலேயே நேற்றைய தினத்திலே சொன்னது போல கலிபோர்னியாவிலே, அதுவும் விசேஷமாக லாஸ் ஏஞ்சல்ஸிலே நடந்த தீ விபத்தை குறித்து நாம் அறிந்திருக்கிறோம். அதை குறித்து ஏராளமான தகவல்கள் நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். என்னை காட்டிலும் அதிகம் அறிந்திருக்கிறதுக்கு வாய்ப்புண்டு. அதே நேரத்தில் திபெத்திலே ஒரு 178 பேர் இறந்து போனதையும், நேபாளத்தையும் ஏன் பீகாரையும் பாதித்த நிலநடுக்கத்தை குறித்து கேள்விப்பட்டோம். என்னுடைய மக்கள் அங்கே வட பீகாரில் ஊழியம் செய்கிறவள், அண்ணன் உங்களுக்கு ஆடிச்சான்னு தான் கேட்டாங்க. பூமி எதிர்ச்சி வந்து உங்களுக்கு ஆடிச்சா என்றுதான் எனக்கு போன் பண்ணி கேட்டார்கள். அதை பாட்னா வரைக்கும் நாங்கள் உணரத்தக்கதாக இருந்தது. அது ஆண்டவர் சொன்ன காரியத்திலே ஒன்றுதான். இதையும் நாம் அறிந்திருக்கிறோம். அதை தொடர்ந்து சீனாவிலே ஒரு எமர்ஜென்சி நிலை என்று அறிவிக்கப்பட வேண்டிய ஒரு பகுதி இருந்தது. சீனாவை குறித்து அதிக விவரங்களை நமக்கு வெளியே பார்க்க முடியாது. ஒரு புது வகையான கொரோனா ஆரம்பித்து விட்டது, அது உலகை பாதிக்கலாம் என்றுதான் நமக்கு சொல்லப்பட்டது. அது ஒரு பயத்தை கொண்டு வந்தது. அடுத்தால மெக்கா, மெதினா என்று சொல்லுகிற இஸ்லாமியர்களுடைய புனித ஸ்தலம் என்று சொல்லுகிறதுல ஒரு பயங்கரமான மழை கொட்டி தீர்த்ததை நீங்கள் டிவியிலேயும் இப்படி பலவிதமான அடையாளங்கள் அவ்வப்போது நடந்து, இது கடைசி நாட்கள் என்றும் அது மாத்திரமல்ல, பொல்லாத நாட்களுக்கும் கேடுகட்ட நாட்களுக்கும் நேராக நாமும் நம்முடைய சந்ததியும் வழிநடத்தப்படுகிறோம் என்பதை நீங்களும் நானும் நன்றாகவே அறிந்திருக்கிறோம். அதை குறித்து விவரமாக நான் பேச வேண்டிய அவசியம் இல்லை. நான் இந்த காரியங்களை மனதில் கொண்டவனாக உங்களுக்கு ஒரு காரியத்தை முதலாவது சொல்ல விரும்புகிறேன். வருங்காலத்தை குறித்து பயத்தை கொடுக்கக்கூடிய காரியங்களை தரிசனத்திலே கண்ட தேவ மனிதர்களை நான் உங்களுக்கு அடையாளம் காட்டி கொடுக்க போகிறேன்.
வருங்காலம் பொல்லாததா இருக்க போகிறது, மோசமாக இருக்க போகிறது. அந்த நாட்களிலே, அவர்கள் வாழ்ந்த நாட்களிலே அவர்களுக்கு தேவன் அந்த காரியங்களை காண்பிக்கும் முன்னதாக இன்னொரு காரியத்தை காண்பித்ததை நான் உங்களுக்கு காட்டி கொடுத்தால்தான் தேவ தரிசனம் என்பதனுடைய ரகசியம் உங்களுக்கு புரியும். ஒருவேளை நாளை மறுநாளும் தேவன் தரும் தரிசனம் என்பதை குறித்து உங்களுக்கு பேச நான் விரும்புகிறேன். கொஞ்சம் தெளிவாகவும், அதே சமயத்தில் என்னுடைய வேகத்தில் எல்லாம் கொஞ்சம் வேகத்தை குறைத்து இந்த நாட்களிலே நீங்கள் புரிந்து கொள்ளக்கூடிய அளவுக்கு நான் பேச விரும்புகிறேன். தேவன் நம்மோடு கூட பேசுவார் என்று விசுவாசிக்கிறேன். வேதத்தை வேதமாக பார்ப்பதற்கு ஆண்டவர் உங்களுடைய உள்ளான மனிதனுடைய கண்களை திறப்பாராக. பிரகாசமான மனக்கண்களை அவர் உங்களுக்கு தருவார் என்று நான் விசுவாசிக்கிறேன். ஆண்டவர் உங்களோடு கூட பேசுவாராக. நன்றாய் கவனியுங்கள். முதலாவது, ஒரு தனிப்பட்ட மனுஷனுக்கு வரப்போகிற ஆபத்துகளை அறிந்திருக்கிற ஆண்டவர் என்ன செய்கிறார் என்பதை பழைய ஏற்பாட்டில் ஒரு மனுஷனுக்கு ஆண்டவர் தரிசனம் கொடுத்ததை நான் காண்பிக்கிறேன். பட் ஐ எம் நாட் கோயிங் டு ஸ்டாப் வித் an individual. ஒரு தனி மனிதனுக்கு கொடுக்கப்படுகிற தரிசனத்தை குறித்தும் அவனுடைய வாழ்க்கையை குறித்து கொடுக்கப்படுகிற தரிசனத்தை குறித்தும் நான் இன்றைக்கு நாளைக்கும் நாளை மறுநாளும் கொஞ்சம் விவரமாக பேசும் முன்னதாகவே முகவுரையாக 2 தேவ மனிதர்களுக்கு, தரிசனத்தினால் நிறைந்த வாழ்க்கையை கொண்ட மனிதர்களுக்கு ஆண்டவர் எதை காண்பித்தார் என்பதை உங்களுக்கு காண்பித்து கொடுத்து உங்களை அப்படிப்பட்ட தரிசனம் பெற்றவர்களாக, தேவனை குறித்த சரியான தரிசனம் உடையவர்களாக நீங்கள் இருந்தால் வருங்காலம் எப்படி நடந்தாலும் சரி, என்ன ஆபத்து நடந்தாலும் சரி, அது உங்களை அசைக்காது என்பதை கொண்டதினால கர்த்தரை குறித்த அந்த காரியத்தை நான் உங்களுக்கு சொல்ல விரும்பினேன். ஹல்லேலூயா. என்கிட்ட அடிக்கடி கேட்பாங்க, உங்களுக்கு பயமா இல்லையா பிரதர், வரப்போகிறதெல்லாம் இப்படி இருக்குதுன்னுட்டு. பீகார்ல ஒரு தடவை நிலநடுக்கம் வந்த போது நடந்ததை நான் சொல்றேன். பல வருடங்கள் ஆகிவிட்டது, ஆனாலும் எனக்கு இப்பவும் அது ஃப்ரெஷ்ஷா ஞாபகம் இருக்கு. நான் ஒரு ஃபோல்டிங் காட்ல படுத்திருந்தேன். ஏன் கட்டில் கீழே ஒரு நாய்க்குட்டி, எப்பவும் எங்க வீட்டில் நாங்க அந்த இடத்துல கதவு ஜன்னல் ஜாஸ்தி போடாத வீட்டில் இருந்ததுனால அந்த நாய் என் கீழே, என்னுடைய கட்டில் கீழே படுக்கும். என்னுடைய மனைவி குழந்தைகள் அந்த நேரத்தில் தென்னிந்தியாவுக்கு வந்திருந்தார்கள். எங்களை சேர்ந்த ஒரு சகோதரன் அப்பொழுதுதான் ஊழியத்தில் ஜாயின் பண்ணுவதற்காக எங்களுக்கு அடுத்த அறையிலே தரையிலே தன்னுடைய 3 பிள்ளைகளோடு கூட படித்திருந்தார். அவர் மிலிட்டரிக்காரர். மிலிட்டரியிலிருந்து ஓய்வு பெற்று, ஏர்ஃபோர்ஸ்லேருந்து வேறு ஓய்வு பெற்று ஊழியத்தில் அப்பொழுது வந்து இணைந்திருந்தார். அவரும் அவருடைய மனைவியும் 3 பிள்ளைகளும் அங்கே அடுத்த ரூம்ல கீழே படுத்திருக்கிறார்கள். திடீரென்று ஒரு எர்த்குவேக் வந்தது. அந்த நில நடுக்கத்து வந்த போது என்னுடைய கட்டில் ஃபோல்டிங் காட்டுங்கிறதுனால இந்த பக்கம் ஒரு 1/2 அடி, இந்த பக்கம் 1/2 அடி அப்படி மூவ் ஆகுது. நான் நினைச்சேன் நாய் தான் எந்திரிச்சு தள்ளி விடுது போல நினைச்சேன். ஏன்னா நாயுடைய ஹைட்டோட என் கட்டில் சின்னதா இருந்ததுனால நாய் தான் எந்திரிச்சுன்னு நான் நினைச்சிட்டு சரி அது இருக்கட்டும் அப்படின்னு விட்டுட்டேன். ஆனா அது தொடர்ந்து ஆடிக்கொண்டே இருந்தது. இவர் மிலிட்டரிக்காரர், அதனால கீழே படுத்துறதுக்கு சீக்கிரமா அந்த எர்த்குவேக் தெரிஞ்சவன பிள்ளை குட்டிங்களாம் கூட்டிட்டு மேல இருந்த மாடியில இருந்து கீழே இறங்கி வந்து வெளியே இருந்து கத்துறாரு, பிரதர் வெளியே ஓடி வாங்க. அப்பதான் எனக்கு தெரியும், ஓஹோ இது நிலநடுக்க வந்துட்டு. அவர் பயந்து போய், ஏன்னா மிலிட்டரியில சொல்லி கொடுத்தது அவருக்கு ஞாபகம் வந்துட்டு பிள்ளைங்கள்லாம் இழுத்துட்டு கொண்டு வெளியே போயிட்டாருன்னுட்டு நான் படுத்துக்கிட்டே சொன்னேன், இவைகளாம் சம்பவிக்க வேண்டியதே, முடிவு உடனே வராது. ஏன்னா தேவனை அறிந்தவனுக்கு பூமி நிலை மாறினாலும் பர்வதங்களே புயந்து போனாலும் தேவன் நமக்கு அடைக்கலமும் ஹல்லேலூயா ஆபத்து காலத்திலே அனுகூலமான துணையுமாய் இருக்கிறார். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாமா? அப்ப இன்றைக்கு ஜனங்களுக்கு வரப்போறது, அது வரப்போது, இதை வரப்போகுதுன்னு பயமுறுத்தி, அதனால அல்ல, தேவனை குறித்த தெளிவான தரிசனம் எனக்கு வேண்டும் என்று நீங்கள் அறிய வேண்டிய அவசியத்தை நான் உங்களுக்கு சொல்லிவிட்டு நாளைய தினத்தில் தேவன் தரும் தரிசனத்தை குறித்து நான் உங்களுக்கு பேச விரும்புகிறேன். தேவன் உங்களோடு கூட பேசுவார் என்று விசுவாசிக்கிறேன். நான் முதலாவது சொன்னது போல ஒரு தனி மனிதனை குறித்து நான் கொஞ்சம் காண்பித்து விட்டு அதற்கு பிறகு தானியேல் புஸ்தகத்தில் இருந்தும் வெளிப்படுத்தின விசேஷத்தில் இருந்தும் 2 பேரை நான் உங்களுக்கு காண்பித்துக் கொடுக்கிற இந்த புஸ்தகங்களை ஆக்கியோர்கள் எப்படிப்பட்ட தரிசனங்களை கண்டார்கள் என்பதை குறித்து கொஞ்சம் உங்களுக்கு அடையாளம் காட்டி கொடுத்து
உங்களுடைய வேத படிக்க வேண்டிய ஆவலை தூண்டுபடியான சில காரியங்களை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள வாழ்ந்திருக்கிறேன். பழைய ஏற்பாட்டிலே தரிசனங்களால் நிறைந்த புஸ்தகம் என்று சொன்னால் தானியேல் புஸ்தகம். அதற்காகத்தான் வேதாகம கலாசாலையில தானியேல் புஸ்தகத்தை படித்துக் கொடுப்பதற்கென்று ஸ்பெஷலிஸ்டை வைத்திருக்கிறார்கள். பல பீரியட்கள் அவர்களுக்கு கொடுக்கப்படுகிறது. அதே போல புதிய ஏற்பாட்டில ரெவலேஷன் அல்லது வெளிப்படுத்தின விசேஷம் என்று சொல்கிற அந்த புஸ்தகம் தரிசனத்தினால் நிறைந்த புஸ்தகம் என்பதை நீங்களும் நானும் நன்றாக அறிந்திருக்கிறோம். அதை எழுதின யோவானுகோ, அதை தானியேலின் புஸ்தகத்தை எழுதின தானியேலுக்கோ எப்படிப்பட்ட தரிசனத்தை முதலில் கொடுத்தார் என்பதை உங்களுக்கு காண்பித்துக் கொடுக்க விரும்புகிறேன் இந்த நாளிலே. தேவன் உங்களோடு அதற்கு முன்னதாக தனி மனிதன் ஒருவனை அவனுக்கு தேவன் தரிசனம் வந்து அவனுடைய வாழ்க்கையில எதிர்காலத்தை குறித்த பயத்தோடு நடுக்கத்தோடு கூட இருக்கிறவனுக்கு நடைபெறக்கூடியவர்களை முன்னறிந்த ஆண்டவர் அவனோடு கூட எப்படி இடைப்பட்டார் என்பதை அறிவிப்பதற்காக என்னோடு கூட சேர்ந்து திருப்பிக் கொள்ளுங்கள். ஆதியாகமம் 28வது அதிகாரம். நமக்கு தெரிந்த ஒரு கேரக்டர் தான், ஆனா அவனை குறித்த காரியத்தை நீங்கள் பேச ஆண்டவர் எனக்கு உதவி செய்வார் என்று விசுவாசிக்கிறேன். பாருங்கள், 28வது அதிகாரத்துல இங்கே முதலாவது வசனத்தில் இருந்து முதல் ரெண்டு வசனத்தை வாசிக்கலாம். ஈசாக்கு யாக்கோபை அழைத்து அவனை ஆசீர்வதித்து நீ கானானியருடைய குமாரத்திகளில் பெண் கொள்ளாமல் எழுந்து புறப்பட்டு பதான் அராமில் இருக்கிற உன் தாயினுடைய தகப்பனாகிய பெத்துவேலுடைய வீட்டுக்கு போய் அவ்விடத்தில் உன் தாயின் சகோதரனாகிய லாபானின் குமாரத்திகளுக்குள் பெண் கொள் என்று அவனுக்கு கட்டளையிட்டான். இந்த சம்பவத்தை நீங்களும் நானும் சாதாரணமாக கேட்டதுக்கு வாய்ப்பு உண்டு. ஆனால் அதை குறித்த சின்ன காரியத்தை மாத்திரம் உங்களுக்கு காண்பித்துக் கொடுக்கிறேன். நீங்கள் அறிந்திருக்கிறபடி ஈசாக்கு ரெபேக்கா தம்பதிகளுக்கு 20 வருடங்கள் குழந்தை இல்லாமல் இருந்தது. ஈசாக்கு தன் மனைவியாகிய ரெபேக்காளுடைய மலட்டு தன்மை மாற வேண்டும் என்று ஜெபித்தான். ரெபேக்காள் ஜெபிக்கவில்லை, ஆனால் ஈசாக்கு ஜெபித்தான். ஆண்டவருடைய ஜெபத்தை கேட்டு ரெபேக்காளை கருவுறச் செய்தாள். அவருடைய கர்ப்பத்தில் 2 பிள்ளைகள் இருந்தார் என்கிறதெல்லாம் நீங்கள் வாசிக்கிறீர்கள். அந்த 2 பிள்ளைகள் கர்ப்பத்திலேயே சடுகுடு விளையாண்டவர்கள். யார் உலகத்துக்கு முதல்ல போறதுங்கிறது அவங்களுக்குள்ள போட்டி. அதனால தான் யாக்கோபு உள்ள இருக்கும் போது அவனுடைய அண்ணனாகிய ஏசாவனுடைய சில நிமிடங்களுக்கு முன்னதாக பிறந்து விட்டவனுடைய காலை பிடிச்சு இழுத்தான், குதிகால பிடித்தான் என்று வேதம் சொல்கிறது. எப்படியோ தப்பி தவறி ஏசா வந்துட்டான். அந்த நேரத்துல யாக்கோபுக்குள்ள இருந்த ஒரு பெரிய சங்கடம் என்ன, ஐயோ 2 நிமிஷம் மித்தி பிறந்துட்டேன் என்கிற ஒரு ஏக்கத்தோடு கூட வாழ்ந்த யாக்கோபுடைய வாழ்க்கையில நடந்த காரியத்தை தான் இங்க ஆண்டவர் சொல்கிறார். இவைகள் குறித்து ஏராளமான பிரசங்கள் கேட்டிருப்பீர்கள். நான் அதை குறித்து விவரம் சொல்ல விரும்பவில்லை. ஆனால் ஒன்று, அம்மாவுடைய துணையோடு கூட யாக்கோபு தான் வாஞ்சித்த, ஏக்கத்தோடு கூட வாஞ்சித்த அந்த முதல் பேரானவனுக்கு கிடைக்கக்கூடிய விசேஷித்த ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வதற்கு அம்மாவினாலேயே மேக்கப் போடப்பட்டு அம்மாவினாலேயே சமைத்து கொடுக்கப்பட்ட அந்த ஆட்டுக்குட்டியினுடைய குழம்பை எடுத்துக்கொண்டு போய் தகப்பனுக்கு கொடுத்து வஞ்சித்து விட்டதை ஏசா என்கிற சகோதரன் கேள்விப்பட்ட போது, அப்பா சாகிற அன்னைக்கு நான் இவனை போட்டு தள்ளிடுவேன் அப்படின்னு சொல்லி சபதமிட்டதை ரெபேக்காள் கேட்டாள். நல்லா, இது எல்லாம் உங்களுக்கு தெரியும், நான் விவரமா சொல்ல வேண்டியதில்லை. இத நீங்க கொஞ்சம் வேதத்தை நன்றாக ஆராய்ந்து பார்க்கிறவன்னா, அப்ப ஈசாக்குக்கு வயசு 100, கண்ணு தெரியல. அவன் ஏசாட்டால கேட்கிறான், எனக்கு சாப்பாடு சாப்பிட்டுட்டு நான் உன்னை ஆசீர்வதிக்கிறப்பா, எனக்கு நல்ல நான் விரும்புகிற வேட்டையாடி சமைத்த ஒரு இறைச்சியை கொண்டு வா என்று கேட்கிறான். ஆனா அதுக்கு பிறகு 85 வயசு வரைக்கும் இந்த கிளடு உயிரோடு இருந்துச்சு. 185 செத்துது. பக்கத்துல கையை பிடிச்சு சொல்லிருங்க, நீங்க 185 சாக போறதுக்கு 100 வயசுல இருந்து புலம்பாத. சொல்லுங்க கொஞ்சம் போறதுக்கு பழக்கமா இருக்கு. போறமேன்னு இருக்குது. நான் அப்படி சொல்லிதான் 76 நல்லா நிக்கிறேன். 78 சாரி, 78 நல்லா இருக்கிறது காரணம்
சாபை கொஞ்ச நேரம் வெயிட் பண்ண, கொஞ்சம் முடிச்சுட்டு வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அது வெயிட் பண்ணிட்டு 185 வயசுல சாக போறவன் 100 வயசுல சாக போறேன். பிரியாணி வேணும்னா டெய்லி கேள, ரெபேக்கா தான் நல்ல சமையக்காரி தானே, சாப்பிட்டுட்டு சாக போறேன்னு 85 வருஷம் வரைக்கும் பிரியாணி சாப்பிட்டாலும் அந்த ஒரே ஆளு தான். எனக்கு நான் பீகார்ல ஊழியம் செய்த இடத்துல பாபுவால ஒருத்தர் இருந்தாரு, ஒரு பேர், அவர் ஒரிசாக்காரு, ஒரு கான்ட்ராக்டர், பெரிய ஆளு, நல்ல வாட்ட சாட்டமான ஆளு. அவருக்கு 40 வயசுல இருந்து கண்ணு சுத்தமா தெரியாம போச்சு. நான் அவர்கிட்ட கேட்டேன், தாஸ் பாபு உங்க கண்ணு செதியாம போச்சு, எதுக்கு காரணம்? என்ன ஜபக்குமார், காலையும் மாலையும் வேளையும் நான் நான் வெஜிடேரியன், கொழுப்பு வந்து அடைச்சிட்டு, டாக்டர்கள் உள்ள வெளியே கொழுப்புனா வெட்டி விட்டுருவோம், கேட்ராக்ட்னா உள்ள கொழுப்பு அடைச்சிட்டு வெட்ட முடியாதுன்னு சொல்லிட்டு அதனால இப்படி இருக்கேன் அப்படின்னு சொன்னார். அப்படி இவருக்கு 50 கண்ணு தெரியாம போனாரு, அது உங்களுக்கு தெரியும். இப்ப இந்த பேச்சை ரெபேக்கா கேட்டதுனால தன்னுடைய மகனை நேசிக்கிற அந்த ரெபேக்காள் அவ மெல்ல மறுபடியும் ஈசாக்கு இடத்துல போய், மூத்தவன் கல்யாணம் கட்டி எனக்கு வருகிற தலைவலி போதும், அவன் கொண்டு வந்து இந்த கானானிய பெண்களை திருமணம் பண்ணிட்டான், எனக்கு டெய்லி அவளோட சண்டை போடுறதுதான் பெருசா இருக்குது, டெய்லி அவங்களோட போராட்டமா இருக்குது, அதனால எனக்கு அண்ணன் பிள்ளைங்க இருக்கிறாங்கல்ல, அவங்க பிள்ளைங்கள்ல ஒருத்தைய கூட்டிட்டு வந்து கல்யாணம் கட்டி வச்சா ஒருவேளை எனக்கு நிம்மதியா இருக்குன்னு சொல்லித்தான் இப்ப ஈசாக்கு யாக்கோபை கூப்பிட்டு, எப்பா நீ மாமா வீட்டுக்கு போ, அங்க போய் மாமா பெண்கள் யாருன்னு எனக்கு தெரியாது, எத்தனை பேர் இருக்காங்க தெரியாது, போக்குவரத்து கொஞ்சம் தூரமா இருக்கிறதுனால இல்ல, ஆடு மாடெல்லாம் விட்டுட்டு போக முடியல, நான் வேற குருடு, அதனால நீனே போய் நீ சூஸ் பண்ணிக்கன்னு சொல்லி அனுப்புறான். நான் அங்க இருந்தேன்னா என்ன சொல்வேன்னு நான் உங்களுக்கு சொல்றேன், நீங்க என்ன சொல்வீங்கன்னு எனக்கு தெரியாது. நான் என்ன சொல்லியிருப்பேன் தெரியுமா, கிழவா உனக்கு பொண்ணு பார்க்க அடிக்கும்போது 10 ஒட்டகம், கோல்டு, தின்பண்டங்கள், அதுக்கு 10 ஒட்டகத்தை ஓட்டுறதுக்கு 10 வேலைக்கார, அவங்களுக்கு லீடரா ஒரு சூப்பர்வைசரை அனுப்பி, பொண்ணு வராட்டா கூட நீ வந்துடலாம் அப்படின்னுட்டு நீ அனுப்புனல்ல, என்னை எங்க அண்ணன் கொள்ளு போட்டுருவேன்னு சொல்லியிருக்கான், நீ என்னை தனியா அனுப்பலாமா? கிழவா நீ என்ன கிழவா, ஆசீர்வாதம் கொடுக்கும்போது நல்லா தான்டா இருந்தது, என் உயிரை குறித்து உனக்கு ஆசை இல்லையான்னு கேட்டிருப்பேன். நீங்களாம் நல்லவங்க கேட்க மாட்டீங்க, ஏன்னா மாமா பொண்ணு முன்னால வந்துட்டா வேற எல்லாம் மறந்துடும். அதனால கேட்க மாட்டீங்க. ஆமா, எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் பெஞ்சாதி 9 பிள்ளைகளை விட்டுட்டு இறந்துட்டாங்க, அதுவும் 13வது பிரசவத்துல இறந்துட்டாங்க. அவரு என்கிட்ட வந்து சொன்னாரு, பிரதர் எனக்கு கல்யாணம் வேணும். நான் சொன்னேன், ஜோம் பண்ணுங்க. எங்க மாமா வீட்டுக்கு போயிருந்தாங்க, ஜோம் பண்ணேன், கர்த்தர் காட்டினார். யாரை காட்டினார்? மாமா மகளை காட்டியிருப்பார். இதுல எனக்கு என்ன சந்தேகம்? 9 பிள்ளைங்க இருக்கும்போது அவர் 2வது திருமணம் செய்தார் அந்த மாமா மகளை. ஏன்னா முன்னால போன காப்பி கொண்டு வந்தது அவாதான், இட்லி கொண்டு வந்தது அவாதான், எல்லாம் கொண்டு வந்தது அவாதான். இப்போ இவனுக்கு மாமா பிள்ளைகளை மட்டும் பார்க்கணுங்கல்ல, உயிரை பிடிச்சுக்கிட்டு போக வேண்டிய ஒரு சூழ்நிலை. I don't know why Isaac treated his dear beloved son Jacob like this. I don't know, understand. இன்னைக்கு வரைக்கும் விளங்கல. எதுக்கு எப்பா ஈசாக்க உனக்கு பொண்ணு பார்க்க மட்டும் 10 பேர், அந்த நாள்ல 10 ஒட்டகம் போதுன்னா 10 ரோல்ஸ் ராய்ஸ் போச்சுது, பங்கெல்லாம் கொடுத்து விட்ட. இப்ப மாமா மகளுக்கு போடுறதுக்கு ஒரு மோதிரம் கூட கொடுக்கல இந்த பிள்ளை. இந்த போட்டு இதை கூட்டு வாடான்னு சொல்லி ஒரு என்கேஜ்மெண்ட்டுக்கு மோதிரமாவது கொடுத்துட கூடாதாப்பா? அவன் தான் பின்னால சொன்ன, கோலும் தடியுமா தான் வந்தேன், கொஞ்சம் தங்கம் கொடுக்கல, கொஞ்சம் ஆளை கொடுக்கல, அட்லீஸ்ட் ஒரு ஆளையாவது யாராவது ஒரு கொஞ்சம் பாடி கார்டு மாதிரி. ஏன்னா இப்ப பவர் மினிஸ்ட்ரி பண்றவங்க எல்லாம் 4 பேர் பாடி கார்டு வச்சிருக்கானே, பவர் அவனுக்கு ஒர்க் பண்ண மாட்டேங்குது, அதனால 4 பாடி கார்டு வச்சிருக்கான், அந்த பக்கம் அந்த பக்கம். அது பெரிய ஆட்கள்னாலும் சரி சின்ன ஆட்கள்னாலும் சரி, பார்க்கணும்னா இலங்கைக்கு வாங்க, நான் கூட்டு போய் காட்டுறேன், பாடி கார்டு இருக்கு. ஹலோ, கொன்றுவான். எங்கேயும் பார்த்தா தம்பி புறப்பட்டு போயிட்டான், அவனுக்கு செய்தி வராமல இருக்கும், இடையில எங்கேயாவது ஆளை அனுப்பிச்சு கொண்டுடலாம். நமக்கு தான் கை வந்த கலையாச்ச, காசை கொடுத்தாது கொன்றுறதுன்னு.
அப்படி ஆபத்து நிறைந்த நிலையில தனியா அனுப்பிட்டானே அப்படிங்கிறதுல ஏங்கியே அழுதுருக்கலாம். எதிர்காலம் எப்படி இருக்கும் தெரியாது. மாமா பிள்ளைதான், ஆனா மாமாவே பார்க்கல, மாமா பிள்ளையை பார்த்தா எப்படி இருக்கும் தெரியாது. அதுல வேற ஒண்ணுக்கு கோண கண்ணு வேற. மாமா பிள்ளைய வேணுக்குன்னு கட்டி வச்சுட்டான்னா என்ன செய்யறது? என்ன அம்மா வேற சொல்லியிருக்காங்க அண்ணம்மாவை கட்டி கண்ணுட்டு. பல விதமான கேள்விகள். போன மாசம் தானே எங்க அப்பா என்னை ஆசீர்வதிச்சாரு. இவ்வளவு சீக்கிரம் வீட்டை விட்டு நான் புறப்பட வேண்டியிருக்குன்னு எனக்கு தெரியாம போச்சுதே. நான் கொஞ்சமாவது சேர்த்து வச்சிருப்பேனே. நான் நினைச்சேன் எனக்கு ஒரு ஸ்பெஷல் போர்ஷன் கிடைக்க போகுதுன்ட்டு, அது கிடைக்காம போகுதுங்கிற பலவிதமான எதிர்காலத்தை குறித்த குழப்பத்தோடு கூட ஒரு மனிதன் மாமனார் வீட்டுக்கு நடந்து போறாரு. முந்தின நாள் ராத்திரி மம்மி மடியில தலையை வச்சு படுத்த பிள்ளை இன்னைக்கு கல்ல தலையில வச்சு படுக்குது. வருகிற 20 வருஷத்தை என்னுடைய ஆண்டவர் முன்னறிகிறார். 20 வருஷத்துலயும் வீட்டுல மட்டும் இல்ல மாமா வீட்லயும் பாடுபடுவான். யாராவது கல்யாணம் பண்ணாம பக்கத்துல இருக்குன்னு சொல்லிருங்க. இப்ப தீர்க்க தரிசனமா வீட்டுல மட்டும் பாடுபட மாட்டேன், மாமா வீட்லயும் பாடுபடுவாய். God knew very well what is going to happen in the 20 years ahead. வரப்போகிற 20 வருஷத்துல நடக்க போற பயங்கரம் தெரியும். 6 வருஷத்துல 10 முறை சம்பளத்தை மாத்திர மாமங்கிட்ட போறான். குறி கேட்கிற மாமா வீட்டுக்கு போறான். விக்கிரங்களுக்கு தர விற்றுப்பட்ட மாமா வீட்டுக்கு போறான். மகள்கள் நல்லா இருக்கிறது கூட விரும்பாத மாமா வீட்டுக்கு போறான். என் ஆண்டவருக்கு தெரியும். ஒருவேளை யாக்கோபுக்கு தெரியாது, என் தேவனுக்கு தெரியும். இவனை நான் ஸ்ட்ரென்தன் பண்ணணும். இவன் போய் 20 வருஷத்துல அங்க நிக்கிறதுக்கு இவனுக்கு பலன் வேண்டும். 20 வருஷத்துல அவன் நின்று இவன் திரும்ப வரும்போது என்னுடைய திட்டத்தை நிறைவேற்றுகிற ஒரு சந்ததியாக புறப்பட்டு வர வேண்டும் என்பதை முன்னறிந்த தேவன் அவனுக்கு கொடுத்தது நான் யாருன்னு சொல்லிதான். கரங்களை தட்டி ஆண்டவரை மையப்படுத்தலாம. என்னை கேட்கிற அருமையானவர்களே, உன் எதிர்காலத்தை குறித்த பெரிய பயம், என்ன நடக்குன்னு உனக்கு தெரியாதனால உண்டாகுற பயம். அருமையா பாடுவோம் எல்லா நாளும், எல்லாருக்கும் தெரிஞ்சதானே. வருங்கால பயங்கள் எல்லாம் வாட்டுதோ அனுதினமும். வருங்கால பயங்கள் எல்லாம் வாட்டுதோ அனுதினமும். அருள்நாதர் இயேசுவிடம் அனைத்தையும் கொடுத்து விடு. அருள்நாதர் இயேசுவிடம் அனைத்தையும் கொடுத்து விடு. ஆஹா ஆனந்தம் பேரானந்தம் என் அருள்நாதர் சமூகத்திலே. ஆஹா ஆனந்தம் பேரானந்தம் என் அருள்நாதர் சமூகத்திலே. போராடும் என் நெஞ்சமே புகலிடம் மறந்தாயோ. பாராளும் இயேசு உண்டு பதறாதே மனமே. சேர்ந்து பாடலாமா? வருங்கால பயங்கள் எல்லாம் வாட்டுதோ அனுதினமும். வருங்கால பயங்கள் எல்லாம் வாட்டுதோ அனுதினமும். அருள்நாதர் இயேசுவிடம்
அனைத்தையும் கொடுத்து விடு. அருள்நாதர் இயேசுவிடம் அனைத்தையும் கொடுத்து விடு. கையாசைச்சு சொல்லுவோம். ஆனந்தம் பேரானந்தம் என் அருள்நாதர் சமூகத்திலே. ஆனந்தம் பேரானந்தம் என் அருள்நாதர் சமூகத்திலே. போராடும் என் நெஞ்சமே புகலிடம் மறந்தாயோ. பாராளும் இயேசு உண்டு பதறாதே மனமே. போராடும் என் நெஞ்சமே புகலிடம் மறந்தாயோ. பாராளும் இயேசு உண்டு பதறாதே மனமே. ஆண்டவர் என்ன செஞ்சார் தெரியுமா? சில வசனங்கள் மாத்திரம் வாசித்து அடுத்த கதைக்கு போக போறோம். வாசியுங்கள் 28வது அதிகாரத்துல அங்கே ஆண்டவர் என்ன செய்கிறார் என்று பாருங்கள். 11வது வசனத்திலிருந்து வாசி. ஒரு இடத்திலே வந்து சூரியன் அஸ்தமித்தபடியினால் அங்கே ராத்தங்கி அவ்விடத்தில் கற்களில் ஒன்றை எடுத்து தன் தலையின் கீழ் வைத்து அங்கே நித்திரை செய்யும்படி படுத்துக் கொண்டான். அவ்வளவுதான். நித்திரை வராம எப்படி வரும்? உள்ளம் போராடும் போது நித்திரை செய்யும்படி படுத்துக் கொண்டான். அவ்வளவுதான். நான் நித்திரை வருமா? ஆனா உடனே என் ஆண்டவர் அவனுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டியதே, நான் தான்ப்பா ஆளுகை செய்கிறவர். ஆமென். Jacob, you think you are all alone. Jacob, you think you don't understand the future. Jacob, the future is so bleak and dark. Don't worry. I am still on the highest place, exalted. உயர்த்தப்பட்ட நிலையில இருக்கிற நான் தான். யாரு 2 வசனங்கள் மட்டும் வாசிக்கலாம். அங்கே அவன் ஒரு சொப்பனம் கண்டான். இதோ ஒரு ஏணி பூமியில வைக்கப்பட்டிருந்தது. அது நுனி வானத்தை எட்டி இருந்தது. அதிலே தேவதூதர் ஏறுகிறவர்களும் இறங்குகிறவர்களுமாயிருந்தார்கள். அதற்கு மேலாக கர்த்தர் நின்று. போதும், அதெல்லாம் உங்களுக்கு மற்றதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நல்லா கவனிங்க. Today the need of God's people, the church of God is this. இன்றைக்கு சபையினுடைய தேவை இதுதான். நல்லா கவனிங்க. சில புதிய தீர்க்கதரிசிகள் கூட எழும்பியிருக்காங்க. 100 ஏக்கர் கேளு, கர்த்தர் கொடுப்பார். இவர் ஏக்கர்ல தான் இருக்கிறாரு. எனக்கு தேவை என்ன தரப்போகிறார் என்பதல்ல, எனக்கு தேவை யார் என்னை நடத்துகிறார் என்பதே, யார் ஆளுகை செய்கிறார் என்பதே. நல்ல கவனிங்க ஐயா. என் தமிழகத்தின் அருமையான நண்பர்களே, உங்களை திசை திருப்புகிற எந்த காரியத்திலும் நீங்கள் உங்களை விட்டு கொடுத்து விடாதீர்கள். எனக்கு தேவையெல்லாம் என் தேவனை குறித்த ஒரு சரியான தரிசனம். அந்த தரிசனம் வந்து விட்டதென்றால் எதையும் சந்திப்பதற்கு நான் ஆயத்தமாக நடப்பதற்கு எனக்கு பலம் வந்து விடுகிறது, தைரியம் வந்து விடுகிறது. எதிர்காலத்தை குறித்து எனக்கு கவலை என்னை ஆட்கொள்ள போவதில்லை. அவர் சமூகத்தில் இருக்கிற அந்த பிரசன்னத்தின் நடுவில் நான் தைரியமாக செல்வதற்கு எனக்கு உண்டு வல்லமை என்று நான் சொல்ல முடியும். அதே மாதிரி சூழ்நிலையை இப்பொழுது நான் புதிய ஏற்பாட்டிலே யோவான் சந்தித்த சூழ்நிலையை நான் உங்களுக்கு காண்பித்துக் கொடுக்க விரும்புகிறேன். ஆனால் இங்கே இது தனி மனிதனுக்குரியது அல்ல, இது தனி மனிதனுக்காக சொல்லப்பட்டதும் அல்ல. மாறாக கூட்டாக இருக்கிற தேவ சபைக்கு ஆண்டவர் வரும் காரியங்கள் எப்படி இருக்கும் என்று தன்னுடைய அப்போஸ்தலனாகிய திவ்ய வாசன் என்று அவனே எழுதப்பட்டிருக்கிற அந்த மிகவும் நெருங்கின பிரியமான இயேசுவின் மார்பிலே தன்னுடைய தலையை சாய்த்திருந்த அந்த சீஷனுக்கு காண்பித்துக் கொடுக்கிறார்.
நல்லா கவனிங்க. இன்றைக்கு வருகிற தரிசனம் தனி மனிதனுக்கு கொடுக்கப்படுவது உண்மைதான் என்றாலும் முக்கியமான தரிசனம் முழு சபைக்கும் உரியது என்பதை சபை ஏற்றுக்கொள்வதற்கு என்றைக்கு தயங்குகிறதோ, அதற்கு தடைகளாக ஸ்தல சபைகள் மாறிவிடுகிறதோ, அவர்கள் தேவனை முதலாவது அவர்கள் கண்ட தரிசனத்தில் அவர்கள் புரிந்து கொள்ளவில்லையே என்று நான் தைரியமாக சொல்லுவேன். நல்லா கவனிங்க, நான் சொல்கிறத சின்ன உங்களுக்கு விளங்குற பாஷையில பேசணுங்கிறதுக்கு எனக்கு ஆசை இருக்கிறதுனால நான் சாதாரண சில உதாரணங்களை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். சபையை குறித்து 26 பெயர்கள் புதிய ஏற்பாட்டிலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஒன்று பண்ணை என்கிறது, ஒன்று மாளிகை என்கிறது, சபையை மந்தை என்கிறது. இப்படிப்பட்ட பெயர்களிலே ஒரு பெயர் கிறிஸ்துவின் சரீரம். நீ கிறிஸ்துவுக்குள் வரும்போது எப்படி என்பதை ஒரு வசனத்தை வாசித்து காண்பித்துக் கொடுத்து விடலாம். 1 கொரிந்தியர் 12வது அதிகாரம் 13வது வசனத்தை வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 12வது அதிகாரம் 13வது வசனம். யூதராயினும் நாம் யூதராயினும் கிரேக்கராயினும் அடிமைகளாயினும் சுயாதீனராயினும் எல்லாரும் ஒரே ஆவியினாலே ஒரே சரீரத்துக்குள்ளாக ஞானஸ்நானம் பண்ணப்பட்டு எல்லாரும் ஒரே ஆவிக்குள்ளாகவே தாகம் தீர்க்கப்பட்டோம். எல்லாரும் ஒரே ஆவிக்குள்ளாக தாகம் தீர்க்கப்பட்டோம். இதை நம்புகிற மாத்திரம் ஒரு அல்லேலூயா சொல்லலாம் இந்த வசனத்தை. ஆமா, you are, நான் இன்றைக்கு அந்த வார்த்தையை உபயோகப்படுத்தேன், you are inducted into the body of Christ. நீங்கள் கர்த்தருடைய சரீரத்தில் ஒரு அவயவமாக இணைக்கப்பட்டிருக்கிறீர்கள். என்றைக்கு ஆண்டவரிடத்தில் வந்து பாவ மன்னிப்பு பெற்று ஞானஸ்நானம் பெற்றீர்களோ அன்றைக்கு கிறிஸ்துவனுடைய அந்த உலகளாவிய சபையிலே ஒரு அங்கமாக நீங்கள் இணைக்கப்பட்டிருக்கிறீர்கள். இப்பொழுது வருகிற தரிசனம் எதை சார்ந்ததாக இருக்க வேண்டும்? ஒருவேளை என்னுடைய காரியத்தை குறித்து ஆண்டவர் சில காரியங்களை எனக்கு தனியாக சொன்னாலும் ஒட்டுமொத்தமான எந்த தரிசனமும் முழு சபைக்கும் உரியதே. நான் சொல்லுகிறது கொஞ்சம் புரியாது, ஏன்னா இண்டிவிஜுவல் ஆசீர்வாதங்களையே பார்த்து கேட்டு அதையே மாத்திரம் நாடி விட்டு நமக்கு போதிக்கப்பட்டிருக்கிறோம். நான் இயேசுவை ஏற்றுக்கொள்ளும் போது கிறிஸ்துவின் சரீரத்தின் ஒரு அவயவமாக இணைக்கப்பட்டிருக்கிற நான், எத்தனை பேர் நம்புறீங்க எனக்கு சொல்லுங்க. வலது கைக்கு ஒரு தரிசனம் இருக்குது, இடது கைக்கு ஒரு தரிசனம் இருக்குன்னு சொல்றவங்க மாத்திரம் கையை தூக்குங்க பாலாம். பரவாயில்ல, திருச்சியில் இருக்க ஸ்மார்ட்டா இருக்கீங்க. சிலருக்கு என்ன கேள்வி கேட்டாலும் கை தூக்கணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நல்ல கவனிங்க, இந்த கைக்கு ஒரு தரிசனம், அந்த கைக்கு ஒரு தரிசனம் வந்துருமா? வராதா? அப்படியா? If a vision from God, தேவனிடத்திலிருந்து வருகிற தரிசனம் முழு சபைக்கும் உரியது என்றால் முழு சரீரத்திற்கும் உரியதே. வயிற்றுல ஒரு பிள்ளை வளருதுங்க, ஸ்கேன் எடுக்க போறீங்க. அன்னைக்கு தான் ரெபேக்காளுக்கு அந்த வசதி இல்லை, நமக்கு இருக்குது. ஆமா, ஸ்கேன் எடுக்க போறீங்க. ஸ்கேன்ல பிள்ளைக்கு ஒரு கை வளரல அப்படின்னு சொல்றாரு டாக்டர். 3வது மாசத்துல சொல்லிடுறாரு, இன்னொரு மாசம் கழிச்சு பார்க்கலாம் ஏதாவது வருதான்னுட்டு அப்படின்னுட்டு. 4வது மாசத்துல நீங்க பிரெக்னன்சில பயத்தோடு நடுக்கத்தோடு போறீங்க, ஒரு கை இல்லை அப்படின்னு வைங்க, நீங்க என்ன சொல்வீங்க? ஹலோ, என்ன சொல்லுவீங்க சொல்லுங்களேன். நீர் எதுக்கு எங்களை பயமுறுத்துறீரு? இப்பதான் எங்களுக்கு பிரெக்னன்சியா ஆரம்பிச்சிருக்கு, இதுக்குள்ள வந்து நீர் கையில் கால் இல்லைன்னு இருக்கிறீர். எனக்கு ஒரு மகா இருக்கிறா, ஒரு கையில் தான். அவா 2 மாசத்துக்கு முன்னால, டாடி 100 மீட்டர்ல நான் தான் ஃபர்ஸ்ட் கோல்டு வின், அடுத்தல ஷார்ட் புட்ல, எனக்கு ஷார்ட் புட்ல அவ கோல்டு எடுத்துட்டான்ங்கிறது, எனக்கு டிஸ்ட்ரிக்ட் லெவலில் எடுத்துட்டேங்கிறத எனக்கு நம்பவே முடியல. ஒரு கை தான் இருக்குது, ஆனால் அடுத்த கையில் இதை தூக்கி போடனா இந்த கையை தானே இப்படி பண்ணுறோம், இந்த கை இல்லையே. அவள் எப்படி பண்ணியிருப்பான்னு யோசிச்சுட்டே இருந்தேன். வெள்ளூரில் படிக்கிறா, ஐடாஸ் கேடரில். அவளை டீச்சர்ஸ்லாம் என்கரேஜ் பண்ணி, நீ
ஷார்ட் புட்டில் நீ பங்கு பெறுன்னு சொல்லிட்டாங்க. டிஸ்ட்ரிக்ட் லெவலில் ஹேண்டிகேப்ஸ்க்கு இவளையும் கொடுத்தாங்க. இப்படி தானே ஷார்ட் புட் போடணும். இந்த கை தானே பலத்தை கூட்டுற வை, இது இல்லையே. ஆனால் கோல்டு மெடல் எடுத்துன்னு எனக்கு ரொம்ப சந்தோஷம். தகப்பனாகி எனக்கு ரொம்ப சந்தோஷம். என் பிள்ளை கதை உங்களுக்கு தெரியும், அதை சொல்ல போல. லிசன், இப்போ இந்த பிள்ளைய நீங்க அபார்ட் பண்ணணும்னு தான் நினைப்பீங்க. டாக்டர் தான் சொல்லுவார், அதை போட்டு எங்க வளர்க்க போறீங்க, அந்த பிள்ளைய எப்படி அது வளர போகுது, அது வெளியே வந்தவொடனே வளர போதா, உள்ளே வளரல, ஈஸியா நீங்க கருச்சிதவி செய்து விடுவது என்று டாக்டர்கள், நன்றாக படித்தவர்கள், உங்களை நன்றாக நேசிக்கிறவர்கள் சொல்லுவதற்கு வாய்ப்புண்டு. உங்கள் குடும்பத்தில் கூட சொல்வதற்கு வாய்ப்புண்டு. சில பிள்ளைங்களுக்கு சொல்றாங்க, நிறைய பேர் இப்ப வர்றதுலாம் ஹார்ட்ல ஹோல் இருக்குன்னு சொல்றாங்க டாக்டர். நான் சொல்லுவேன், காற்று ஹோல் இருக்குதா ஆண்டவர் பார்த்துக்கிட்டு. எத்தனை பிள்ளைங்க நல்லா பிறந்திருக்குது. எங்க கிட்ட கிருஷ்ணமூர்த்தின்னு ஒரு தம்பி இருக்கிறார். ரூபன் அன்று ஆண்டவருக்குள்ள ஒரு பிராமண குடும்பத்தில் பிறந்தவர். ஈரோடு பட்டணத்தை சேர்ந்தவங்க. அவர் ஊழியத்தில் ஊழியக்காரராக இருக்காரு. அவருக்கு மூத்த பிள்ளை பிறக்கும்போது நல்ல பிள்ளை பிறந்தது. டாக்டருங்க அந்த பிரசவத்தை பார்த்தவங்க சொன்னாங்க, உங்களுக்கு இன்னொரு பிள்ளை இருக்கக்கூடாது, இன்னொரு பிள்ளை இருந்ததுன்னா அந்த பிள்ளை சரியான பிள்ளையா பிறக்காதுன்னு சொல்லி அவங்ககிட்ட திட்டமா டாக்டருக்கு ரொம்ப அட்வைஸ் பண்ணிட்டாங்க. ஆனா ஆண்டவருடைய அதிசயத்தை அந்த குடும்பம் பார்க்கணும்னு சொல்லி ஆண்டவர் அந்த மகளை கருவுறு செய்தார். 4வது மாசத்துல போனாங்க. டாக்டருங்க சொன்னாங்க, இந்த பிள்ளை உங்களுக்கு வேண்டாம். அதுக்கு கையிலையும் காலையும் விரலே இல்லை. அது மட்டும் இல்ல, இந்த இடுப்பு வி ஷேப்ல ஒட்டிக்கிட்டு இருக்குது, விரல் இல்ல, வி ஷேப்ல ஒட்டிட்டு இருக்கு, இந்த பிள்ளை வேண்டாம்னாங்க. அவங்க 2 பேரும் சொன்னாங்க, கத்தர் கொடுத்திருக்கிறாருன்னா எங்களுக்கு எந்த பிள்ளை கொடுத்தாலும் சரிதான்னு சொன்னாங்க. 6வது மாசத்துல ஸ்கேன் எடுக்க போனாங்க. இப்ப சொன்னாங்க, நாங்க சொன்னது உறுதிப்பட்டுட்டு, அது மட்டும் இல்ல, அந்த பிள்ளையுடைய வளர்ச்சி அம்மாவுடைய எலும்பை தொடுற மாதிரி இருக்கு, அதனால அம்மாவுக்கும் ஆபத்துன்னு சொன்னாங்க. ஆனாலும் அவங்க ஒன்றும் கேட்கல. 8வது மாசம் வந்துச்சு. மறுபடியும் ஸ்கேன் எடுக்கிறதுக்கு அவங்க அம்மா வீட்டுக்கு அந்த அம்மா வந்தது. அவர் ஊழியத்து நிமித்தம் நான் போறேன்ட்டு அவரை தனியாவே ட்ரெயின்ல ஏற்றி விட்டார். பீகார்ல இருந்து ஈரோட்டுக்கு ஸ்கேன் எடுத்தாங்க. சரி, பீகார்ல எடுத்த ஸ்கேன் தான் சரியில்லை, தமிழ்நாட்டில் எடுக்கிற ஸ்கேனு வித்தியாசமா காட்டுன்னு சொன்னாங்க. அவங்களும் அதே தான் சொன்னாங்க, வி ஷேப்ல இருக்குது உங்க பிள்ளைக்கு காலு, அதுக்கு விரல் இல்லை, கையிலையும் விரல் இல்லை, உங்களுக்கு பிறக்க போற பிள்ளை இந்த பிள்ளை தான் உங்களுக்கு பிறக்க போகுது, நாங்கள் முதல்ல சொல்லிடுறோம். ஆனா இதுக்கு நீங்க எங்களுக்கு முன்னாலே அட்மிட் ஆயிருங்க 1 மாசத்துக்கு முன்னாலே, அப்பந்தான் அது ஒழுங்கா ஆபரேஷன் பண்றது ஒழுங்கா நாங்க பண்ண முடியும் அப்படின்னு டாக்டர் சொன்னாங்க. அவங்க அதெல்லாம் நம்பல. அந்த பிரெக்னன்சில வர்ற அந்த டெலிவரி பெயின் வந்த உடனே பிரைவேட் ஆஸ்பத்திரி யாரும் எடுக்க மாட்டேன்ட்டாங்க. ஏன்னா இவங்க ஸ்கேன் எல்லாம் பார்த்தா இது நமக்கு ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிரைவேட் ஆஸ்பத்திரியும் எடுக்க மாட்டேன்ட்டாங்க. ஆகையினால அரசாங்க ஆஸ்பத்திரிக்கு போனாங்க. அங்க இருந்து என் மனைவிக்கு போன் வந்தது, அக்கா நான் ஆஸ்பத்திரிக்கு வந்திருக்கேன், எனக்கு லேபர் பெயின் வந்துட்டு, எனக்கு குழந்தை பிறக்க போகுது, டாக்டர்லாம் இப்படி சொல்லியிருக்காங்க, நீங்க அங்க கொஞ்சம் பேரை கூட்டி ஜெபம் பண்ணுங்கன்னா என் மனைவி அங்க இருந்த சிஸ்டர்ஸை கூப்பிட்டு அங்க பீகார்ல எங்க வீட்டில் ஜெபம் பண்ணும்போது 2வது மணி நேரத்தில் எங்களுக்கு மறுபடியும் செயல் வந்தது. நார்மல் டெலிவரி, ஒரு சிசரியன் கூட கிடையாதுன்னு வந்துச்சு. உடனே மனைவி கேட்ட, கை கால்லாம் எப்படி இருக்கு? கை கால்லாம் முந்தின பிள்ளை விட நல்லா இருக்குது, அழகா இருக்குது, இப்பவுமே காலை தூக்கி அடிக்குது. நான் இப்ப எந்த டாக்டரையும் குறை சொல்லல. டாக்டர் சங்கத்திலிருந்து எனக்கு நோட்டீஸ் விட்டுறாதுங்க ஐயா. எல்லா சிடி ஸ்கேன் வச்சிருக்கோம். நல்லா கவனிங்க என்ன சொல்லுறேன். அப்ப முழு சரீரத்திற்கும் ஆண்டவர் ஒரு தரிசனம் கொடுத்துக்கிறார். நம்புறவங்க மாத்திரம் பாதி பாதியா கொடுக்கறது இல்லை. அவரு சபைய சரீரம் சொன்னார்னா முழு சரீரத்துக்கும். அப்ப கொஞ்சம் பேரு இயேசுவை அறியாதவங்களை ஆண்டவர் முன்குறித்திருக்கிறார் அவருடைய சரீரத்தில் அங்கங்களமாக்குறதுக்கு. அவங்களுக்கு இயேசுவே தெரியலன்னா அதுக்கு பொறுப்பாளி யாரு? ஹலோ, நீங்க தான். பக்கத்தில் இருக்கவங்க கையை பிடிச்சி, கிறிஸ்துவின் சரீரம் பிரசத்தில் பிறந்ததுன்னா உங்களால தான். ஆண்டவர் சொன்னாரு,
என் தொழுவத்தில் இல்லாத வேறு ஆடுகளும் எனக்கு உண்டு, அதையும் நான் கொண்டு வரணும். அந்த ஃபுல் ஷேப் பூரண நானாதான் அந்த சரீரமாய சபையை எடுத்துக்கொள்ள என் ஆண்டவர் மேகமேதில் வருவார். அப்ப அந்த தரிசனம் என்று சொல்வது தேவ தரிசனம், அது முழு சபைக்கும் கொடுக்கப்பட வேண்டிய ஒன்று என்று சொல்லித்தான் உலகத்தை நடக்க போகிறதெல்லாம் தன்னுடைய ரெப்ரசன்டேட்டிவாக யோவானுக்கு ஆண்டவர் காண்பிப்பதற்காக அதை எழுதுன்னு சொல்லி ஒரு புஸ்தகத்தை நம்ம கையில கொடுத்திருக்கிறாரு. ஆனா இந்த யோவான் எந்த நிலைமையில இருக்கிறான் பாருங்க. 9வது வசனம், 1வது அதிகாரம் 9வது வசனம். உங்கள் சகோதரனும் இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் வருகிற உபத்திரவத்திற்கும் அவருடைய ராஜ்யத்திற்கும் அவருடைய பொறுமைக்கும் உங்கள் உடன் பங்காளனுமாய் இருக்கிற யோவானாகிய நான் தேவ வசனத்தின் நிமித்தமும் இயேசு கிறிஸ்துவை பற்றிய சாட்சி நிமித்தமும் பத்மு என்னும் தீவிலே இருந்தேன். இந்த சாட்சியை இந்த வசனத்தை ஒருவேளை சிலர் நன்றாக அறிந்திருக்கலாம், சிலர் தெரியாதவர்கள் இருப்பீர்கள், புதியவர்களாக இருப்பீர்கள். அவர்களுக்காக நான் சொல்ல விரும்புகிறேன். ஆண்டவராய இயேசு கிறிஸ்துவினுடைய 12 சீஷர்களிலே ஒருவன் ஆண்டவரை காட்டி கொடுத்தான். அவருடைய இடத்திற்கு மத்திய அவர்கள் நியமித்தார்கள். அனைத்து பேரும் இரத்த சாட்சியாக மரித்தார்கள். பேதுரு சிலுவையில தலைகீழாக சிலுவையில் அறையப்பட்டார். அந்திரேயாஸ் குறுக்காக அறையப்பட்டார். சிலர் வாளால் வெட்டப்பட்டார்கள். சிலர் தலையை இழந்தார்கள். சிலர் தீக்கிரையானார்கள். சிலர் குதிரைகளின் கால்களிலே, வேகமாக ஓடுகிற குதிரையின் கால்களிலே அவருடைய கால்களை கட்டி கரடுமுரடான வழியில இழுத்து கொண்டு அவர்களை சாகடித்தார்கள். இப்படியாக அனைத்து 11 அப்போஸ்தலர்களும் இரத்த சாட்சிகளாக மரித்தார்கள். எனக்கு எப்பவுமே ஒரு பெரிய கேள்வி உண்டு. ஆண்டவரே, நீங்க கொடுத்த 3 வருஷத்து ட்ரைனிங்ல தங்கள் உயிரையும் பணைய வைத்து ஓடுவதற்கு தந்த அப்போஸ்தலருக்காக ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன். ஆண்டவரே, they never been to a theological college, they were ordinary people, very ordinary people. அதிகமா படிக்கவில்லை. ஆனா நீங்க 3 வருஷம் அவங்களை எப்படி அழகா மோல்டு பண்ணியிருக்கீங்க. நானும் மற்றவங்களை அப்படியாக மோல்டு பண்றது எனக்கு கிருபை காரணம். அநேக நேரங்களில் கண்ணீரோடு கூட நான் ஜெபித்திருக்கிறேன். ஆனால் ஒரு சீஷனாகிய யோவானை மாத்திரம் அவர்களால் எந்த விதத்திலும் அழிக்க முடியவில்லை. ஆகையினால அவனை இறுதியாக எரிகிற எண்ணெயில, ஒரு கொப்பரையில எண்ணெயை காய வைத்து அதில் தூக்கி போட்டார்கள். அதன் நடுவில் நின்று தேவன் அன்பாகவே இருக்கிறார் என்று அவர் பிரசங்கம் பண்ணியதாக சரித்திரம் சொல்கிறது. ஹல்லேலூயா. ஆகையினால இவனை சாகடிக்க முடியாது என்கிறதுனால ரோமர்களுக்கு கட்டட பிரியர்கள் அவர்கள். இன்றைக்கு நீங்க போய் பார்த்தீங்கன்னா ரோமாபுரியிலும் சரி, ஐரோப்பாவின் பல பகுதிகளிலேயும் ரோமர்கள் கட்டின கட்டடங்கள் மிகவும் அழகாக இருக்கும். 2000 வருடங்களுக்கு முன்னதாக அவர்கள் கட்டின கட்டடங்கள், அந்த கல்கள் அவைகள் எப்படியாக இணைக்கப்படுகிறது என்பதெல்லாம் பார்த்து நீங்கள் ஆச்சரியப்பட வேண்டியிருக்கும். அந்த கல்களை உருவாக்குவதற்காகத்தான் பத்மு என்கிற தீவில இருந்த குன்றை உடைத்து அதை சரி செய்து அங்கே அந்த கல்களை சரியாக உருவம் கொடுத்து கப்பல்களிலே அனுப்பி வைக்க வேண்டும் ரோமாபுரிக்கு. இந்த வேளையில் தான் இப்பொழுது யோவானு நியமிக்கப்பட்டிருக்கிறார். தெரியாதவர்களுக்காக மாத்திரம் தகவலை நான் சொல்லுகிறேன். அங்கே அந்த தீவில் ஒரு கைதி இன்னொரு கைதியோடு கூட பேசக்கூடாது என்பது அவர்கள் தலையில இருந்தபடியினால், ஒருவேளை 2 பேர் சேர்ந்து விட்டால் எப்படியாவது தப்பி விடுவார்கள் என்பதனால அவர்களை ஒருவர் கூப்பிடுகிற தூரத்தில் இன்னொருவரை வைக்கவே மாட்டார்கள். சுற்றிலும் தண்ணீர், நடுவில் வெப்பம் அதிகமாக படுகிற ஒரு பாறை, ஒரு நாளைக்கு ஒரு ரொட்டி துண்டும் கொஞ்சம் தண்ணீரை மாத்திரம் கொடுப்பதற்கு 2 சேவகர்கள் குதிரையின் மேல வருவார்கள். ரோம சேவகர்கள் ரொட்டி துண்டை தூக்கி எறிவார்கள். கொஞ்சம் தண்ணீரை அவனுக்கு குடிக்க கொடுப்பார்கள். ஆக யோவானுக்கு இரவும் பகலும் கேட்டதெல்லாம் சில சத்தங்கள். ஒன்று, அங்கே சுற்றி இருக்கிற சமுத்திரத்தின் அலையின் சத்தம். இன்னொன்று, இந்த குதிரை
வீரர்கள் அப்படி சுற்றி வருகிற அந்த டக் 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 என்கிற சத்தம், சில வேளைகளிலே சில கைதிகள் கொஞ்சம் சேட்டை பண்ணினார்கள் என்றால் சவுக்கால் நன்றாக ஓங்கி அடிக்கும் போது அவர்கள் கெட்ட வார்த்தைகளை பேசி அவர்களை திட்டுவது வழக்கம். ரோமருக்கு ரோமம் பாஷை மாத்திரம் தெரியும். ஆனால் கைதியாக கொண்டு வந்தப்பட்டவர்கள் மற்ற தேசத்திலிருந்து வந்தபடினாலே அவர்கள் தங்கள் பாஷையிலே பேசுகிற ஏராளமான கெட்ட வார்த்தைகளை சொல்கிற அவன் காதலை கேட்டதெல்லாம் அவர்கள் அலறலும் அவருடைய கெட்ட வார்த்தை நிறைந்த சத்தமும் தான். ஒரு பக்கம் அலை, இன்னொரு பக்கம் குதிரை வீரருடைய குதிரை குழம்பினுடைய சத்தம். இதன் மத்தியில் வைக்கப்பட்டிருக்கிற யோவானுக்கு எப்படி மனநிலை இருந்திருக்கும் என்பதை நீங்கள் யோசித்து பாருங்கள். அந்த மனநிலையில ஆண்டவர் இந்த உலகத்தின் மேல ஊற்ற போகிற கோப கலாசத்தின் எல்லா காரியங்களையும் காண்பிக்க போகிறார். முத்திரைகள் உடைக்கப்படுகிறதை காண்பிக்க போகிறார். கோபாக்கினை ஊற்றப்படுகிறதை காண்பிக்க போகிறார். நீங்கள் வீட்டிலே போய் 6வது அதிகாரத்தின் பின்பகுதியை வாசித்து பார்த்தீர்கள், குன்றுகளை பார்த்து ராஜாக்களும் அலறுவார்கள், குன்றுகளே எங்கள் மேலே விழுந்து விடுங்கள், குமாரனுடைய கோபத்திற்கு எதிராக நிற்பதற்கு எங்களுக்கு பலன் இல்லை, தைரியம் இல்லை என்று கதறுகிற ஒரு காட்சி எங்கள் பார்க்கலாம். 9வது அதிகாரத்தில் பார்த்தீர்கள் என்றால் இந்த பூமியின் மேல நடக்க போகிற ஏராளமான அழிவுகள், வெள்ளங்கள், சேதங்கள், வெட்டுக்கிளிகளின் படையெடுப்பு, தேள் கொட்டுவதை போல கொட்டுகிற அந்த வேதனை, ஆனால் சாக மாட்டார்கள், வேதனையை பிடிக்கிற ஒரு பூமியை காண்பித்துக் கொடுக்க போகிறார் ஆண்டவர். இன்றைக்கு உங்களுக்கும் நமக்கும் அதை வாசித்ததினால கொஞ்சம் தெரிந்திருக்கலாம். ஆனால் அவர்களுக்கு, யோவானுக்கு இவைகள் எல்லாம் ஒன்றும் தெரியாது. வரப்போகிற ஆட்டுக்குட்டியானவருடைய கோபாக்கினை எவ்வளவு என்று அவனுக்கு தெரியவே செய்யாது. அவன் பார்த்ததெல்லாம் ஆட்டுக்குட்டியானவராகிய இயேசு, கைகளில் கால்களில் காணிகள் கடாவின இயேசுதான். அவன் பார்த்ததெல்லாம் அவர் ரத்தத்தின் கோலத்தில் நின்று அதற்கு பிறகு உயிர் தெழுந்த போதும் அதே காயங்களோடு அவர்களுக்கு காட்சி அளித்ததான் நான் பார்த்திருந்தான். அவன் பார்த்திருந்ததெல்லாம் குஷ்டரோகியும் தொட்டு சுகமாக்கிற இயேசுவை தான். அவன் பார்த்திருந்ததெல்லாம் 4 நாட்கள் லாசரு அழுகி போனவனை உயிரோடு எழுப்பினதைத்தான். அவன் பார்த்ததெல்லாம் திரளான ஜனங்களை கண்டு மனதுருகிற இயேசுதான். அவன் பார்த்திருந்ததெல்லாம் கெத்செமனையிலே பாவிகளுக்காக அழுது புலம்பி பலத்த சத்தத்தோடு பிதாவை நோக்கி அலறுகிற அலறின் கண்ணீரை பார்த்திருந்தான். கோபம் கொண்டவராக ஒரே ஒரு முறை தான் பார்த்தான். அதுவும் சவுக்கை எடுத்து வியாபாரம் பண்ணி கொண்டிருந்தவர்களை வெளியே விரட்டியிருந்த போதுதான். வேற ஒரு கோலத்திலும் அவரை பார்த்ததில்லை. ஜெபிக்கிறவனாக, ஆசீர்வாதங்களை தருகிறவராக, அற்புதங்களை நடப்பிக்கிறவராக, கையிலே சீசரிடத்தில் ஒன்றுமில்லாத போது இவர்களுக்கு நீங்களே அப்பம் கொடுங்கள் என்று ஆதங்கப்படுகிறவராக அவரை பார்த்திருந்த யோவான் இப்பொழுது அவருடைய கோபாக்கினையின் காரியங்களை பார்க்க போகிறான். ஆண்டவர் அவனுக்கு வரப்போகிற ஆபத்துகளை காண்பிக்க விரும்புகிறார். அந்த தரிசனத்தை அவன் புரிந்து கொள்வதற்கு முன்னதாக உலகத்திலே நடக்கிற அந்தி கிறிஸ்துவின் ஆட்சியிலே நடக்கிற காரியங்களை அவன் பார்ப்பதற்கு முன்னதாக, அந்தி கிறிஸ்துவின் ஆட்சியின் கொடுமைதனை அல்லது கள்ள சபையாம் பாபிலோனிய சபையினுடைய காரியங்களை பார்ப்பதற்கு முன்பதாக இப்பொழுது அந்த யோவான் தெளிவாக எழுத வேண்டும் என்றால் அவனுக்கு தேவை ஒரு தேவ தரிசனமே. I want to tell you one thing, sir. I want to tell you one thing. எதிர்காலத்தில் எத்தனையை சந்திக்க போகிறோம் என்கிற பயம் உங்களை கவி பிடித்திருக்குமானால் நான் உங்களுக்கு தைரியமாக சொல்கிறேன், you need the vision of the Lord. அந்த விசனை கொஞ்சம் வாசிக்கலாமா? வெளிப்படுத்தல் 1வது அதிகாரத்தில் அங்கே வாசிக்கலாம். 11வது வசனத்திலிருந்து வாசிக்கலாம். அது அங்கே ஒரு சத்தம் கேட்கிறது, எக்காலம் போன்ற சத்தம். அது நான் அல்பாவும் ஒமேகாவும். டியர் ஜான், நான் தான் பிகினிங், நான் தான் எண்ட், முந்தினவரும் பின்னவருமாய் இருக்கிறேன்.
நீ காண்கிறதை ஒரு புஸ்தகத்தில் எழுதி ஆசியாவில் இருக்கிற எபேசு, சிமிர்னா, பெர்கமு, தியத்தீரா, சர்தை, பிலதெல்பியா, லவோதிக்கேயா என்னும் பட்டணங்களில் உள்ள 7 சபைகளுக்கும் அனுப்பு என்று விளம்பின. நன்றாய் கவனிங்கள். He saw a God who was so majestic. மகிமை மாட்சிமை பொருந்திய ஒரு ஆண்டவரை பார்க்கிறான். கூடவே அது தலை, அவருடைய சரீரமாகிய சபையின் நிலையையும் பார்க்கிறான். ஆண்டவர் யோவானுக்கு ஒரு குறிப்பிட்ட சபையை மாத்திரம் சொல்லாமல் கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையின் 7 விதங்களிலே காணப்படுகிற காரியங்களை அவன் புரிந்து கொள்ளும்படியாக 7 சபைகளை பொறுக்கி எடுத்து அவைகளின் நிலையை காண்பித்து, once he saw the church, other side he saw the Son of God. அதில் அதை நான் வரிசைப்படுத்துவேன் என்றால் அதில் அவன் பார்க்க வேண்டிய ஒன்று, எதிர்காலத்தை சந்திக்கும்படியாக பார்க்க வேண்டிய ஒன்று, தேவ தரிசனமே, தேவ தரிசனமே. 13வது வசனத்தில் வாசிக்கலாம். அந்த 7 குத்து விளக்குகளின் மத்தியிலே, அந்த 7 குத்து விளக்குகளின் மத்தியிலே நிலையங்கி தரித்து மார்பருகே பொற்கச்சை கட்டியிருந்த மனுஷகுமாரனுக்கு ஒப்பானவரையும் கண்டேன். அவருடைய சிரசும் மயிரும் வெண்பஞ்சை போலவும் உறைந்த மலையை போலவும் வெண்மையாயிருந்தது. அவருடைய கண்கள் அக்னி ஜுவாலையை போல் இருந்தது. அவருடைய பாதங்கள் உலைக்களத்தில் காய்ந்த பிரகாசமான வெண்கலம் போல் இருந்தது. அவருடைய சத்தம் பெருவெள்ளத்தில் இறைச்சலை போல் இருந்தது. 16 வாசிக்கலாம். தமது வலது கரத்திலே 7 நட்சத்திரங்களை ஏந்தி கொண்டிருந்தார். அவர் வாயிலிருந்து இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் புறப்பட்டது. அவருடைய முகம் வல்லமையாய் பிரகாசிக்கிற சூரியனை போல் இருந்தது. நான் அவரை கண்டபோது, நல்ல கவனிங்க, இதுவரைக்கும் நான் அப்படி பார்த்ததில்லை. இயேசுவை இவ்வளவு பிரகாசமானவராக நான் பார்த்ததில்லை. மறுரூப மலையிலே நானும் பேதுருவும் யாக்கோவும் அவரை தரிசித்தோம். அது எந்த மண்ணானாலும் வெளுக்கக்கூடாத வெண்மையான வஸ்திரமாயிருந்தது. அவருடைய முகம் சூரியனை போல பிரகாசித்தது. ஆனால் அவரை நான் இந்த கோலத்தில் பார்க்கவில்லை. இருபுறம் கருக்குள்ள பட்டயத்தோடு கூட அவருடைய வாயிலிருந்து புறப்படுகிறதையும் அவருடைய சத்தமே பெருவெள்ளத்தின் இறைச்சை போல இருக்கும். நான் காட்டல் ரொம்ப எளிதா பேசுவாரு, மெதுவா பேசுவாரு. நாங்கெல்லாம் பந்தி இருக்கும்போது நான் தான் அவருடைய மார்புல சாய்ந்திருந்தேன். அவர்கிட்ட கேட்டேன், காத்தி கொடுக்க போறது யாருன்னுட்டு. பக்கத்து சிசர்களுக்கெல்லாம் கேட்கல, எனக்கு மட்டும் தான் கேட்டது. நான் யாருக்கு அப்பத்தை எடுத்து இந்த திராட்சை ரசத்துல முக்கி எவருக்கு கொடுக்குறோம் அவன் தான்ட்டு மெதுவா பேசுது. மற்றவங்களுக்கெல்லாம் கேட்கல, ஏன்னா அவ்வளவு சாஃப்ட் ஜென்டில் நேம். அவர்களுடைய சத்தத்தை நம்ம கேட்டதில்லை, அப்படி பயங்கரமானவராக நான் பார்த்ததில்லை. இப்பொழுது அவள் எழுந்து நிற்கிறத பார்க்கிறேன். அது மாத்திரமல்ல, நான் தான் அல்பா, நான் தான் ஒபேகா, நான் தான் முதல், நான் தான் முடிவு என்று சொல்லுகிறேன். ஆர்ப்பரிக்கிறேன், ஆண்டவரை பார்க்கிறேன் என்று சொன்னதினால செத்தவனை போல விழுந்தேன். My dear people of God, இந்த உலகம் பயங்கரங்களை சந்திக்க போகிறது என்பது உண்மை. உங்களை பயமுறுத்துவதற்கு சிலர் அநேக காரியங்களை சொல்லி உங்களுக்கு டிவியில் யூடியூப்ல உங்களுக்கு சும்மாவே சாப்பிட மனசு இல்லாமல் இருக்கிறவங்களை இன்னும் கொண்டு சாப்பிடாம ஆக்கிறதுக்கு பயத்தை உண்டாக்குறவங்கெல்லாம் ஏராளமாய் பெருகி இருக்கிற இந்த நேரத்தில் உங்களுக்கு தேவை உயரமும் உன்னதுமான ஒரு ஆண்டவரை, எல்லா நேரங்களிலும் சிங்காசனத்தில் நிற்கிறவரா மாத்திரமல்ல, ஒரு பெரிய யுத்தத்துக்கு ஆயத்தமாக இருக்கிற ஒரு ஆண்டவரை நிற்கிறவராக பார்க்க, அவரை பார்த்த அவர் மார்பிலே சாய்ந்தவன் கூட செத்தவனை போல விழும்படியான அத்தனை பிரகாசமான ஒரு தோற்றத்தை உடைய தேவ தரிசனமே. பக்கத்தில் உங்க கையை பிடிச்சு சொல்லுங்க, உங்களுக்கு தேவ தரிசனம் மட்டும் கிடைச்சிட்டுனா எதை பார்த்தும் பயப்பட மாட்டீங்க. உங்களை பார்த்து யாரும் பயப்படாதுன்னு சொல்ல வேண்டியதில்லை. நமக்கு அது என்ன, அது பயப்படாதுன்னு சொல்றவங்க தான் நமக்கு ரொம்ப பிரியமா இருக்கும். பயப்படாதுன்னு சொல்றாங்க, நம்ம போனதெல்லாம் சொன்னாங்க. சார் லிசன்,
டுடேஸ் சர்ச், இன்றைய உலகத்திற்கு தேவையானது தேவனை தேவனாக பார்க்கக்கூடிய ஒரு பெரிய தரிசனமே. அன்றைக்கு ஜெபித்துக் கொண்டிருந்த போது நான் ஆண்டவரிடத்தில் கேட்டதெல்லாம் உண்மைதான். அந்த செய்தியை நான் அவர்களோடு கூட பகிர்ந்து கொள்ளும் போது, ஆண்டவரே, சிலருடைய ஞான கண்களையாவது திறந்து விடுவீராக, அவர் உங்களை ஹல்லேலூயா உயர்ந்தவராக. இப்ப நல்லா கவனிங்க, நான் ஒண்ணு சொல்ல போறேன். இவரை இப்படி பார்த்ததை எழுத ஆரம்பித்த யோவான், நல்லா கவனிங்க, இவ்வளவு தேவனுடைய மகத்துவத்தை பார்த்த ஆரம்பித்த அந்த யோவான் முன்னோட்டமாக முதல் 8 வசனங்களை எழுதியிருக்கிறார். அந்த அதிகாரத்தில் கொஞ்சம் திருப்பிக் கொள்ளுங்கள். 1வது அதிகாரத்தில் அவர் இந்த இன்ட்ரடக்ஷன், ப்ரீஆம்பிள்னு சொல்லுவாங்க, நம்ம கான்ஸ்டிடியூஷன்ல இருக்கிற மாதிரி ப்ரீஆம்பிள்னு சொல்லுவாங்க, ஒரு ப்ரீஆம்பிள் எழுதியிருக்கிறார். அந்த ப்ரீஆம்பிள்ல அவரை பற்றி கொஞ்சம் எழுதினவர், அந்த வருகிறவரும் இருக்கிறவர்லாம் எழுதிட்டு மாத்திரம் இல்ல, அவர் எப்படி வரப்போறாருங்கிறத எழுதிட்டு மாத்திரம் இல்ல, இடையில ஒரு சொருகல் ஒன்று கொடுக்கிறார். அதைத்தான் நீங்க பார்க்கணும். வாசிக்கலாமா? 6வது வசனம். நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தமது இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களற நம்மை கழுவி தம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசாரிகளும் ஆக்கின அவருக்கு மகிமையும் வல்லமையும் என்றென்றைக்கும் உண்டாயிருப்பதாக. இது யார் எழுதினது? யோவான். அவனுக்கு தேவனை பார்த்தவன தன்னை குறித்து ஒரு வெளிப்பாடு வந்துட்டு, தேவனை பார்த்தவன தேவ மக்களை பார்த்துன்னு ஒரு வெளிப்பாடு வந்துட்டு, நம்மளும் ராஜாக்கள் தாண்டா, நம்மளும் ஆசாரியர்கள் தாண்டா, அவர் ரத்தம் நம்ம கழுவி இருக்கிறதுனால we are going to sit along with him in the same throne, என்னோடு கூட நீயும் சிங்காசனத்தில் உட்காருவா என்பதை அந்த வெளிப்பாடு எப்பொழுது வருது தெரியுமா? தேவனை குறித்த தரிசனம் தெரிந்தால் உன்னை குறித்து நீ புரிந்து கொள்வாய். எனக்கு ஒரு பழைய பாட்டு ஞாபகம் வருகிறது. என் துன்ப இன்ப நேரம் நான் உம்மை தேடுவேன், என் இன்ப துன்ப நேரம் நான் உம்மை சேருவேன், நான் நம்பிடுவேன், உம்மை சார்ந்திடுவே, என் துன்ப இன்ப நேரம் நான் உம்மை சேருவே. தெரிந்தவர் பாடலாமா? என் இன்ப துன்ப பாடலை பாளையங்கோட்டையில மறைந்து போன பாஸ்டர் ராஜேந்திரன் அவர்கள் பல நாள் அவர் ஆண்டோட்டு போயிட்டார். அந்த பாட்டு அநேகரை தேற்றியது. மறுபடியும் வாழலாமா? எல்லாரும் கரங்களை வைத்து, உண்மையா ஆண்டவரை, என் துன்பமானாலும் இன்பமானாலும் நான் ஃபேஸ் பண்ண முடியும், நான் அதை ஃபேஸ் பண்ண முடியும், நான் அதை பார்க்க முடியும். துன்பமானாலும் இன்பமானாலும் எல்லாரும் பாடுறோம். நான் உம்மை சேருவே, நான் நம்பிடுவே, பாரில் உம்மை சார்ந்திடுவே, என் இன்ப துன்ப நேரம் நான் உம்மை சேருவே, நான் நம்பிடும் தேவன் இயேசுவே, நான் இன்னுமே நம்பிடுவே, நான் நம்பிடும் தேவன் இயேசுவே, நான் என்றுமே நம்பிடுவே, தேவனே ராஜனே, தேவனே ராஜனே, என்னை காத்திடுவா, என் இன்ப துன்ப நேரம் நானும் உம்மை சேருவே, இன்ப துன்ப நேரம் நானும் உம்மை சேருவே. கடைசி கவி பார்ப்போ
போற்றும் ராஜன் பூமியில் நான் வென்றிட செய்திடுவார். போற்றும் ராஜன் பூமியில் நான் வென்றிட செய்திடுவார். மேகமில் தோன்றுவார், மேகத்தில் தோன்றுவார். அவரை போல மாறிடுவேன். என் இன்ப துன்ப நேரம் நான் உம்மை சேருவேன். என் இன்ப துன்ப நேரம் நான் உம்மை சேருவேன். நான் விரும்புறேன் எல்லாரும் இந்த புரிந்து கொண்டவர்களாக தேவ தரிசனம் கிடைச்சிட்டுனா நீ என்ன செய், நீ யாருன்னுட்டு நீ தானாகவே அறிஞ்சிருவ. அதை உனக்கு சொல்ல வேண்டியதில்லை. 9வது வசனத்திலிருந்து கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்க யாருன்னு ஆண்டவர் சொல்ல வேணும்னு அவசியம் இல்லை. உனக்கே தெரிஞ்சிடும் நான் யாரு, அவரோடு கூட ஆளுகை செய்வதற்கு நான் அழைக்கப்பட்டவன் என்றும் அதுதான் என்னுடைய நோக்கம் என்பதை நீ தானாகவே புரிந்து கொள்ளுகிற தேவ தரிசனத்தை இன்றைக்கு தேவன் அநேகருக்கு தர வாஞ்சிக்கிறார். அந்த கடைசி கவியை மாட்டு பார்க்க, பார் போற்றும் என் தேவன் ராஜன் புவியில் நான் வென்றிட செய்திடுவார். நல்ல கவனிங்க, நானும் வென்றிடுவேன், நானும் வென்றிடுவேன். என்ன இன்பம் வந்தாலும் வென்றிடுவேன், துன்பம் வந்தாலும் வென்றிடுவேன். பார் போற்றும் தேவன் பாரில் என்னை வென்றிட செய்திடுவா. மேகத்தில் தோன்றுவா, அவரை போல நானும் மாறிடுவேன். அந்த நம்பிக்கை கொண்டவங்க பக்கத்தில் இருந்தாங்கன்னா அவங்க கையும் சேர்த்து பிடிச்சி, தனியா போறதில்ல, கூட்டாக போறோம். ஏன்னா நீங்களும் சரீரத்தினுடைய ஒரு அவயவம், நான் அந்த சரீரத்தினுடைய அவயவம். அதனால சேர்ந்து எல்லாம் சேர்ந்து பாடலாமா? சகோதரன் பேசலியோடு கூட சேர்ந்து, பார் போற்றும் ராஜன் புவியில் நான் வென்றிட செய்திடுவார். போற்றும் ராஜன் புவியில் நான் வென்றிட செய்திடுவார். மேகத்தில் தோன்றுவார், மேகத்தில் தோன்றுவார். அவரை போல மாறிடுவே. என் இன்ப துன்ப நேரம் நானும் உம்மை சேருவேன். என் இன்ப துன்ப நேரம் நானும் உம்மை சேருவேன். நான் நம்பிடுவேன், பாரில் உம்மை சார்ந்திடுவேன். என் இன்ப துன்ப நேரம் நானும் உம்மை சேருவேன். மார்பில சார்ந்த நானே நிக்க கூட செத்தவனை போல விழுகிற அவ்வளவு மகிமை பொருந்தினவராக ஆண்டவர் பத்னி தீவில தனித்து விடப்பட்டு என் கூட சேர்ந்தவங்க எல்லாம் கொலை செய்யப்பட்ட நேரத்தில், மனுஷன் சத்தத்தை கேட்காதபடி நான் தள்ளிவிடப்பட்ட நேரத்தில், 100 வயதை தாண்டி 120வது வயசுலயும் கல் உடைச்சுக்கிட்டு இருக்கிற, அது அடிமையை போல கல் உடைச்சுக்கிட்டு இருக்கிற நேரத்தில், ஒரு நாளைக்கு ஒரு ரொட்டி தான் கிடைக்கிற நேரத்தில், அந்த சூட்டில அந்த வெயிலில் சமுத்திரத்தின் அலையினுடைய சத்தத்தை மாத்திரம் கேட்கிறேன்னா அந்த தேவனை தரிசித்தேன். எனக்கு வெளிப்பட்டது ஒன்று, இந்த தேவனுக்கு நான் பிள்ளை, இந்த தேவன் என்னை ரத்தத்தினால் கழுவி இருக்கிறார், இந்த தேவனுடைய ரத்தத்தினால் கழுவப்பட்டபடினால எனக்கு அதிகாரமும் அவரோடு கூட நின்று ராஜாக்களாக மாற்றுகிற அந்த கிருபையையும் அதிகாரத்தையும் பெற்றுக்கொண்டேன் என்கிறதுனால என்னுடைய இந்த துன்ப நேரத்திலையும் அவரே தேடுவேன். இப்போ ஒரு கேள்வி கேட்க போறேன். பிரதர் அகஸ்டின் ஜெபகுமார், என்ன பாடு வந்தாலும் சரி, மங்கோலியாவுக்கு போயிருந்தேன். மங்கோலியாவுக்கு
ரஷ்யாவில இருந்து மங்கோலியாவுக்குள்ள நுழைஞ்சு அங்க இருக்கிற கேபிட்டல் உலன் பாட்டர்னு சொல்லுவாங்க. உலன் பாட்டர்ங்கிற ஏர்போர்ட்ல நானும் என் நண்பரும் அங்க இருக்கிற ஸ்டார்பக்ஸ்ல போய் அவர் காஃபி குடிக்கணும்னாரு, எனக்கு கப்பச்சுனா வாங்கி கொடுக்குறேன்னாரு. கூட்டிட்டு போனோம். அந்த கப்பச்சுனா ஆளு எங்களை பார்த்த உடனே நீங்க ரெண்டு பேரும் ஊழியக்காரங்களான்னு கேட்டார். அவர் ஒரு பெரிய பிசினஸ் மேன் என்கிட்ட இருக்கிறவர், ஆனா பயங்கரமா ஊழியம் செய்வார். எங்களை பார்த்து அவனே கேட்ட உடனே எனக்கு தெரிஞ்சிச்சு, உமக்கு எப்படி தெரியும்? உங்களை பார்த்தாலே உங்க முகத்திலே தெரியுது நீங்க ஊழியம் செய்றீங்கன்னு சொல்லிட்டாரு. அப்போ நாங்க உங்களை பற்றி தெரியல, அவர் இங்கிலீஷ் பேச ஆரம்பிச்சிருந்தாரு. உங்களை பற்றி தெரியலன்னா அங்கே கூட்டம் குறையா இருந்ததுனால அந்த உல்லன் பட்டர் ஏர்போர்ட்ல எங்களை கூப்பிட வர்றவருக்கு கொஞ்சம் லேட் ஆனதுனால அவர் சொன்னார், நான் உங்களுக்கு என் சாட்சி சொல்லணும்னு விரும்புகிறேன், நீங்கள் ஊழியக்காரங்க பல இடத்துல சொல்லுவீங்கன்னு சொன்னார். அவர் சொன்னார், ரஷ்யாவில் கம்யூனிசம் இருக்கும்போது என் 3 வயசு பையன் கையில் என் மனைவி 6 மாத கர்ப்பிணி, டாக்டர்னு சொல்லியிருந்தாங்க. முதல் பிள்ளை அவனுக்கு ஆண் பிள்ளை, 2வது பிள்ளை பெண் பிள்ளைன்னுட்டு ஏன்னா ஸ்கேன் பண்ணி அங்கே சொல்லுவாங்க. நாங்கள் அதை எதிர்பார்த்துருக்க நேரத்தில் நாங்கள் விசுவாசிகள் இருந்தனால கைது செய்யப்பட்டோம். அப்போ என் மனைவி சொன்னா, நான் குழந்தை உண்டாயிருக்கிறேன்னுட்டு 6 மாதம் என்னை ஜெயிலில் போட்டா என்னால் தாங்க முடியாது, சும்மாவே கால்லாம் வீங்கி இருக்குது, என்னை என் கணவனோட அடைச்சிருங்க அப்படின்னு சொன்னா. ஆனால் வந்திருந்த ஒரு சிப்பாய் என் மனைவியுடைய வயிற்றுல ஓங்கி மிதிச்சதுனால அங்கேயே செத்துட்டா. என்னையும் எடுத்துட்டு போய் என் பிள்ளையும் எடுத்துட்டு போனாங்க, 3 வயசு பையனை. நான் போகிற வழியில இயேசு அவங்களுக்கு சொல்லிட்டேன், ஏன்னா எனக்கும் தெரிஞ்சிச்சு என்னை கொன்றுவாங்கன்னுட்டு. சாகும்னால இந்த மக்களுக்கு இயேசுவை சொல்லணுங்கிற வாஞ்சையில அந்த 3 வயசு பிள்ளைய கையில பிடிச்சுக்கிட்டே நான் இயேசுவை சொன்னதுனால கோவம் வந்து என் கண்முன்னாலே என் 3 வயசு பிள்ளைய தரையில காலை பிடிச்சு அடிச்சு கொன்னுட்டாங்க. அதுக்குள்ள எப்படியோ கத்தரால கம்யூனிஸ்டம் விழுந்ததுனால நான் தப்பி இந்த நாட்டில் வந்து நான் இங்கே ஒரு பெரிய பணக்காரனா தான் இருந்தேன். எனக்கு இங்க சம்பாதிக்கிறதுக்கு வேற வழி இல்லை. இந்த ரெஸ்டாரண்ட், இந்த ஸ்டார்பக்ஸ்ல நான் வேலை செய்யறேன்னு சொல்லிட்டு கண்ணீரோடு கூட சிரிச்சார், கண்ணில் கண்ணீர் வடிது சிரிச்சார். எனக்கு விளங்கல, man, how can you laugh at this stage? அவர் சொன்னாரு, நான் தான் பாடுபடுறேன், அவங்க நல்ல இடத்துக்கு போயிட்டாங்க. நான் வரும்போது அவங்கள எங்க அப்பாவோட சேர்ந்து அரசாளுகிறவளா பார்க்க போறோம். இதே பகுதிகளை எங்களை ஆளுகிறவராக நிறுத்துகிற ராஜா வர போகிறார். Man in Mongolia. நான் பிள்ளையும் வயிற்று பிள்ளைக்காரியாகிய மனைவியும் சாவ கொடுத்தவன் பரலோகத்தின் அந்த காட்சியை கண்டதினால துன்பம் அவனை தொட முடியல. இந்த மாலை நேரத்தில் நான் கேட்க போறேன், இந்த கவியை, கடைசி கவியை அர்த்தத்தோடு பாட போகிறோம். பார் போற்றும் ரஜன், பார் போற்றும் ராஜனை நான் இன்றைக்கு தரிச்சிச்சு. அதனால் வர்ற பலத்துல உள்ளான மனுஷன்ல பலம் கொண்டு என்ன வந்தாலும் சரி, என்ன நடந்தாலும் சரி, இந்த இயேசுவுக்காக நிற்பதற்கு நீங்க, நான் இப்ப பீகாருக்கெல்லாம் கூப்பிடல, எந்த இடத்துல நிற்பேன்னு சொல்றவங்க மட்டும், பிரதர் அதெல்லாம் நீங்க சொல்றதெல்லாம் ரொம்ப எக்ஸ்ட்ரீம்னு சொல்றதுன்னா நீங்க உட்கார்ந்துக்கிடலாம், என்னால முடியும். தேவ தரிசனத்தை பார்த்த மனுஷர்கள் நாங்கள் என்று சொல்லுகிறவர்கள் மாத்திரம் அப்படியே கண்களை மூடி எழுந்து என்னோடு கூட சேர்ந்து, சகோதரனோடு கூட சேர்ந்து இந்த பாடலை கடைசி கவிகளை, அவர் வரும்போது, மேகமீதில் அவர் வரும்போது, மற்றவங்களுக்காக நீங்க தயவு செய்து எந்திரிக்க வேண்டாம். நான் முடிச்சிடுறேன் டைம்ல, ஆனா நீங்க மற்றவங்களுக்காக எந்திரிக்க வேண்டாம்.